வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். மதச்சார்பின்மையை சிதைக்கிறதா பாஜக அரசு? இந்த கேள்விக்கான காரணம் என்ன, அவசியம் என்ன? டிசம்பர் 25 நல்லாட்சிக்கான தினம் என்று அறிவித்து மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நவோதயா பள்ளியில் சிபிஎஸ்இ உட்பட எல்லா பள்ளிகளும் கொண்டு வரப்படும் என்று பின்னால் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட முதல் கட்டமாக நவோதயா பள்ளியில் நல்லாட்சி தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊருக்கே தெரியும், டிசம்பர் 25 என்பது கிறிஸ்துமஸ் தினம் என்று. அன்று கொண்டாடப்படுவதற்கான உள்நோக்கம் அது வாஜ்பாயின் பிறந்த தினம் என்பது மட்டும்தானா, அல்லது கிறிஸ்துமஸ் உடைய கவனத்தை திசை திருப்பதற்கான முயற்சியா? இன்னொரு முக்கியமான விஷயம், பாஜகவுடைய எம்பிக்கள் யோகி ஆதித்யநாத்திலிருந்து பல பேர் அலிகர், ஆக்ரா, வாரணாசி என்று பல்வேறு இடங்களில் மொத்தமாக தாய் மதம் திரும்புவதற்கான ஏற்பாடு நிகழ்ச்சிகள் அதே டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதுபோன்ற நடவடிக்கைகள் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. இதற்கான காரணம் இடைச்சான நிகழ்வா, அல்லது மத்தியில் பாஜக ஆட்சி இருக்கிறது என்ற துணிச்சலின் காரணமா? இதுல ரெண்டு பக்கமும் உண்மை இருக்கிறதா? ஒரு பக்கம் மட்டுமே அதிகமான உண்மை, ஒரு பக்கம் அதிகமான அநீதியும் இருக்கிறதா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். மதச்சார்பின்மையை சிதைக்கிறதா பாஜக அரசு? அதற்கு முன்னால் நம்ம செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய தகவல் என்ன, இப்போது பார்க்கலாம். இந்தியாவிற்கு என்று ஒரு தேசிய மொழி கிடையாது, இந்தியாவிற்கு என்று ஒரு தேசிய மதம் கிடையாது. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்தியா முழுக்க உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து அரசியல் தலைவர்கள் என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா, பாஜக தலைமையிலான மத்திய அரசு மதச்சார்பின்மைக்கு குந்தகம் விளைவிக்கிறதா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி 4 விஷயங்களை உதாரணமாக காட்டுறாங்க. உதாரணம் 1 என்ன அப்படின்னா, இன்று ஒரு பிரபல பத்திரிகையில முதல் பக்கத்துல ஒரு செய்தி வெளியா இருக்கிறது. அந்த முதல் பக்க செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் ஆக கொண்டாடப்படுகின்றது. ஆனால் இந்த முறை மத்திய அரசு அதை ஒரு தேசிய நல்லாட்சி தினமாக அறிவித்து கட்டுரை போட்டி நடத்த போறாங்க. வழக்கமா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு கிடைக்கின்ற விடுமுறை இந்த டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் தினத்தன்று கிடைக்காது அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிட்டிருந்தாங்க. நாடு முழுக்க இது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு கல்வித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை தான், இருந்தாலும் கட்டுரை போட்டி இன்டர்நெட்ல நடக்கும், ஆன்லைன்ல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கும் நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. அப்படின்னா கிறிஸ்துவர்கள்லாம் இதுல பங்கேற்றுக் கொள்ள முடியாதா? கிறிஸ்துமஸ் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்க இந்த கட்டுரை போட்டியில் பங்கேற்றுக் கொள்ள முடியாதா? ஏன் இந்த முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இரண்டாவது உதாரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல ஒரு இந்து அமைப்பு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையில இந்து மதத்திற்கு கிறிஸ்தவர்கள் மாறினால் 2 லட்சம் ரூபாய் சன்மானமும், இஸ்லாமியர்கள் மாறினால் 5 லட்சம் ரூபாய் சன்மானமும் அளிக்கப் போவதாக ஒரு சர்க்குலர் ஒன்று வந்திருந்தது. இதை பத்தி சொல்றாங்க. மூன்றாவது, மத்திய அமைச்சர் சாத்வி பேசிய கருத்துக்கள். 4வது, பாஜக எம்பி ஒருத்தர் மகாத்மா காந்தியை கொன்ன கோட்ஸே தேசியவாதி என்று பேசியது. இதெல்லாம் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இருக்கு. முடிச்சு போட்டு பார்த்தா பாஜக இந்திய மதச்சார்பின்மைக்கு குந்தகம் விளைவிக்கிறது அப்படின்னு சொல்லி பல அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதால் மக்களுக்கு இது உண்மைதானா என்ற குழப்பம் எழுந்துள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. இந்த விவாதம் எழுவதற்கான 1000 காரணங்கள். பாஜக ஆட்சிக்கு வரும்போது இது போன்ற பிரச்சனைகள் எழலாம் என்ற சந்தேகங்கள் வந்தன, கட்டுரை வெளியிடப்பட்டன. இப்போது அது விவாத பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. மதச்சார்பின்மையை சிதைக்கிறதா பாஜக அரசு என்ற தலைப்பில் இன்று ஆயுதத்தை விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்கன் நாராயணன் அவர்கள் முன்னிருக்கார். அதேபோல பாஜக பிரமுகர் திரு கல்யாண் ராமன் அவர்கள் முன்னிருக்கார். அதேபோல தமிழ் மாநில காங்கிரஸ் முக்கிய பிரமுகர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் முன்னிருக்கார். அதேபோல இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் முன்னிருக்கார். உங்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க. இன்னும் சிறிது நேரத்தில் தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு ஹைதர் அலி வர. நான் முதல்ல திரு பீட்டர் அல்போன்ஸ் ஆரம்பிக்கலாம் நினைச்சேன். நீங்க ஒரு கட்டுரை எழுதியிருந்தது நினைவுக்கு வருகிறது. பாஜக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக மதச்சார்பின்மைக்கு கேள்விக்குள்ளாகும். இது இதுவரை இதையெல்லாம் செய்யலாமா கூடாதா என்று தயங்கியவர்கள் கூட நம்முடைய ஆட்சி வந்து இனிமேல் துணிச்சலாக செய்யலாம் அப்படின்னு சொன்ன ஒரு கட்டுரை எழுதிருந்தீங்க. உங்களுடைய அச்சம் இன்று நிஜமாக நீங்க நினைக்கிறீங்களா திரு பீட்டர்? நிச்சயமாக. அதாவது நான் உண்மையில நான் என்னுடைய கணக்கு எது தவறா போச்சுன்னா, நான் இவ்வளவு ஏழியரா அவங்க இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. அதாவது இது இன்னும் அடுத்த பாராளுமன்ற எலெக்ஷனை ஒட்டித்தான் இந்த பிரச்சனையெல்லாம் மீண்டும் கிளப்புவார்கள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், நாம் எதிர்பார்த்ததற்கு மேலாக இது உடனடியாக இவ்வளவு பெரிய கிராண்ட் ஸ்கேல், அதாவது இது ஏதோ சப்டிலா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இல்ல, ஒரே நேரத்தில் ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தாள் அண்ட் பாஜகவினுடைய முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு அணியிலே திரண்டு இந்த தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார். இதற்கு 2 நோக்கம் இருப்பதாக நான் கருதுகிறேன். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு உண்மையிலேயே இந்து மதத்தின் மேல் ஒரு கரிசனையும்
அல்லது அந்த மதத்தின் மீது ஒரு ஈடுபாடும் ஒரு ஆன்மீக தேடுதலும் இருப்பதாக நான் கருதவில்லை. இது எதற்காக செய்கிறார்கள் என்று சொன்னால், டு டைவர்ட் த அட்டென்ஷன் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் கோர் இஷ்யூஸ், அடிப்படையான விஷயங்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் ஊடகங்களுடைய இடங்களை ஆக்கிரமித்துக் கொள்வதற்காகவும் இதை ஒரு திசை திருப்புகின்ற முயற்சியாக செய்கிறார்களோ எங்க ஐயம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விற்கிற விலைக்கு, இன்னைக்கு குரூட் ஆயில் விற்கிற விலைக்கு 40 ரூபாய்க்கு டீசல் விற்கணும், 45 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கணும், பஸ் கட்டணம் குறையணும், ரயில் கட்டணம் குறையணும், விமான கட்டணம் குறையணும், உரவிலை குறையணும். ஆனால் மக்கள் இதையெல்லாம் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் என்பதற்காக, அந்த வாதத்திலிருந்து அவர்களை திசை திருப்புவதற்காக இதை ஊடகங்களுடைய மொத்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளார். தொடர்ந்து விவாதிக்கலாம், தொடர்ந்து விவாதிக்கலாம். உங்களுக்கு தெரியும், நீங்க தான் அந்த பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனம் நிர்ணயிக்கக்கூடிய கொள்கையை நீங்க தான் கொண்டு போய் சேர்த்தீங்கிறது நீங்க காங்கிரஸ்ல இருந்த போது உங்களுடைய அரசு தான் செஞ்சதுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது பெட்ரோல் டீசலுக்கும் I want to set it right. Pandey, you are making a very statistical mistake. அந்த பிரைசிங் அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்தில் செய்யப்பட்டது. It was not done during the Congress regime. இல்ல, உங்களுக்கு தெரியும் அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்துல உங்களுடைய கொள்கையில பாஜக உங்களுடைய வேகமா முன்னேற கொண்டு வர முயற்சி பண்ணது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆனா தனியார் மயமாக்கலுக்கு தனித்துறை அமைச்சது பாஜக தான், இல்லன்னு மறுக்கல. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைசிங் என்பது வாஜ்பாயினுடைய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது யாருடைய ஆட்சி அப்படிங்கிறது கல்யாணராமன் சொல்ல சுருக்குமா? கல்யாணராமன் அதுக்கு மேல வேண்டாம், நிறைய விஷயம் பெட்ரோல் பிரைசிங் பத்தி மட்டும் சொல்லுங்க, நம்ம வேற விஷயம் மக்களுக்கு தெளிவு கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம், 2009 இருந்த அந்த விலை அளவுல தான் இன்னைக்கு க்ரூட் பிரைஸ் இருக்கு. ஆனா அன்னைக்கு 45 ரூபாய் இருந்துச்சு எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்னைக்கு 60 ரூபாயில இருக்கு. இவருடைய அடிப்படை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எந்த விதமான ஆதாரம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா மிக அபத்தமான ஒரு 40 ரூபாய் 45 ரூபாய் அவர் சொல்ற விஷயம் மிக 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 அபத்தமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, க்ரூடுடைய அந்த இது இருக்கு இல்லையா, 118 லிட்டர்ஸ் ஆஃப் க்ரூட் ஒரு பேரல்ல வரும். அதை அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணி சொல்றாருன்னு நினைக்கிறேன். ப்ராசஸிங், டிரான்ஸ்போர்ட், டியூட்டி, டாக்ஸ், ஏகப்பட்ட காம்பனன்ஸ் இருக்குன்றது அவருக்கு தெரியும். இத்தனை வருடம் ஆண்டவர்களுக்கு இது கூட தெரியவில்லையா என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. நான் இந்த விவாதத்தை வேற பக்கம் கொண்டு போக விரும்புறேன். நம்முடைய நிலைப்பொருள் மாறி போன நினைக்கிறேன். திரு அர்ஜுன் சம்பத்தை கேட்க விரும்புறேன். இந்த விஷயங்கள் திரு பீட்டர் அல்போன்ஸ் ஏற்கனவே சொன்னது போல இவர்கள் இவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்க மாட்டாங்க, கொஞ்சம் இந்த மாதிரி வரும் அப்படிங்கிற என்ன சந்தேகம் பொதுமக்கள் இருந்தாலும் கூட, எதிர்கட்சிகள் இருந்தாலும் கூட இவ்வளவு சீக்கிரமா ஆரம்பிக்க மாட்டாங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இப்போது ஆட்சிக்கு 6 மாதத்துக்குள்ளாகவே நேற்று வரை தேர்தலுக்கு முந்தைய தினம் வரை வளர்ச்சி அரசியல் பற்றி பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது முழுக்க முழுக்க மதமாற்றம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன ஒரு இது இந்த துணிச்சல் உங்களுக்கு மத்தியில பாஜக அரசு இருக்கிறால் மட்டும்தான் வந்திருக்குதா? திரு அர்ஜுன் சம்பத், நம் நாட்டில் மதச்சார்பின்மை என்கிற வார்த்தைக்கு மிக தவறான பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறது. இங்கே மதச்சார்பின்மை என்பது இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுவது என்பது மட்டுமே மதச்சார்பின்மையாக கருதப்படுகிறது. நாளதுவரை மதச்சார்பின்மை என்று சொன்னால் மைனாரிட்டி என்கிற அடிப்படையிலே முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சலுகை வழங்குவதும், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து என்றால் உடனடியாக குரல் கொடுப்பதும் மட்டுமே மதச்சார்பின்மை. இந்துக்களுக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் அதை பற்றி எதிர்த்து பேசுவதுதான் மதச்சார்பற்ற தன்மை என்கிற ஒரு சூத்திரம் இங்கே வகுக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அது ஒரு மதசார்பற்ற கட்சி. ஆனால் பொதுவாக தேர்தலிலே இந்துக்களுடைய குரலை எதிரொலித்த கட்சி நம்முடைய மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே தன்னை ஒரு இந்து தேசியவாதி என்று அறிவித்துத்தான் மக்களிடையே வாக்குகளை கேட்டார். தங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மிக முக்கியமான கொள்கைகளான ஆர்டிகல் 370 ரத்து, பொது சிவில் சட்டம், பசுவதை தடை சட்டம், ராமர் கோவில் கட்டுதல் போன்ற விஷயங்கள் மக்கள் முன்பாக வைக்கப்பட்டது. ஆனால் மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அதிலெல்லாம் மைனாரிட்டி மக்களோடு பேசி, முஸ்லீம் கிறிஸ்தவர்களோடு பேசி கொஞ்சம் சமரசம் கொள்ளுகின்ற முயற்சியிலே தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய அவர்களும் மிக தீவிரமாக நியாயமான பொதுவான சமதர்மத்தை இங்கே ஏற்படுத்த பிஜேபியும் முயற்சிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏன் இந்து சமயத்திற்கு தாய்மதம் திரும்பி வாருங்கள் என்று அழைப்பது என்ன தவறு? தாய்மதம் திரும்புவதற்கு உரிய ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்தால் என்ன குற்றம்? ஒரு முஸ்லீம் மசூதியிலே
முஸ்லீமாக மாறலாம், ஒரு கிறிஸ்தவர் சர்ச்சிலே கிறிஸ்தவராக மாறலாம், ஒரு இந்து கோவிலிலே இந்துவாக மாற முடியாது. அதற்கான சான்று கொடுக்க வசதி இல்லை, வாய்ப்பில்லை. இந்து கல்வி நிலையங்களிலே, அதாவது பெரும்பான்மை அரசு கல்வி நிலையங்களிலே இந்து கல்வி இல்லை, இந்துக்களுக்கு என்று பாடத்திட்டம் இல்லை. முஸ்லீம்களுக்கு பைபிள் குர்ஆன் வகுப்பு இருக்கு, மதரசா பள்ளிகள் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் வகுப்பு இருக்கிறது. இப்படி ஏராளமான அநீதிகள் இந்துக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாஜ்பாய் அவர்கள் பிறந்த நாள் அந்த கிறிஸ்துமஸ் நாள். அந்த நாள்ல இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு மோடி? நல்லாட்சி நாள். இங்கே காமராஜருடைய பிறந்த நாளானது கல்வி நாளாக அறிவிக்கப்பட்டு எல்லா பள்ளிகளிலும் கொண்டாடப்படுகிறது. அதுபோல் வாஜ்பாய் பிறந்த நாளை இன்னைக்கு ஒரு நல்லாட்சி நாள் என்று கொண்டாடுவது என்பதில் என்ன தவறு? உடனே நம்முடைய வைகோ போன்றவர்களுடைய அருமை சகோதரர் வைகோ போன்றவர்களெல்லாம் கூட கிறிஸ்துமஸ் தினத்தன்று வாஜ்பாய் பிறந்தார் என்றுதான் சரியான வாக்கிய அமைப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் திரு கல்யாணராமன் கேட்க விரும்புறேன். வாஜ்பாய் பிறந்திருக்கட்டும். திரு கல்யாணராமன் கேட்க விரும்புறேன். அவர் சொன்னது போல வாஜ்பாய் பிறந்தார் டிசம்பர் 25, அன்னைக்கு கிறிஸ்துமஸாக ஏற்கனவே இருக்கிறது. அது நல்லாட்சி தினமாக வாஜ்பாயுடைய பிறந்த நாளை நீங்க கொண்டாடணும் நினைச்சீங்க. அது வாஜ்பாயோட பிறந்த நாளை தான் நீங்க கொண்டாடணும் அவசியம் இருக்கா? நேருவை நீங்க கொண்டாடி இருக்கலாம், நேரு நீங்க மதிச்சிருக்கீங்க, வல்லபாய் பட்டேலை கொண்டாடி இருக்கலாம், இல்ல அவர் உள்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, மொரார்ஜியை கொண்டாடி இருக்கலாம். இப்படி 100 விஷயங்கள் செஞ்சிருக்கலாம். நீங்க டிசம்பர் 25 என்ன தினம் என்று தெரிந்து அதனுடைய முக்கியத்துவத்தை திசை திருப்பதற்கான முயற்சியில இருக்கிறீங்கிறத தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இது ஒரு அப்ரப்டான ஒரு முயற்சியா தெரியல உங்களுக்கு? இல்ல, என்ன மிக அடிப்படையில் பாருங்க, நேருவுக்கு சில்ட்ரன்ஸ் டேன்னு இருக்கு, சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணனுக்கு டீச்சர்ஸ் டேன்னு இருக்கு. இது இந்த நாடு தொன்று தொட்டு கடைபிடிச்சிட்டு வர்ற ஒரு அணுகுமுறை. மிக சிறந்த தலைவர்களாக போற்றப்படுவர்கள், மதிக்கப்படுவருடைய பிறந்த நாளை ஏதோ ஒரு தினமாக கொண்டாடப்படுவது அப்படின்றது அவங்களுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி. இந்த நாட்டில் மிக அருமையான நல்ல ஆட்சியை கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் வாஜ்பாய். அதனால அவருடைய பிறந்த நாளை அப்படி கொண்டாடுறதுல என்ன தவறு இருக்க முடியும்? உண்மையாக எனக்கு புரியல. இல்ல, அதான் பிறந்த நாளை கொண்டாட தவறு இல்ல. யாருமே எல்லா கட்சிக்காரும் பண்ணாங்க, நீங்க உங்க கட்சிக்கு பண்ணுங்க, வேண்டாம் இல்ல. நாங்க பிறந்த நாளை தான் கொண்டாடுங்க. என்ன விஷயம் இருக்கு? 3 முறை பிரதமராக பதவியேற்றார். 13 நாள் ஒண்ணு, 13 மாசம் ஒண்ணு, அப்புறம் 5 மாசம் 5 வருஷம் ஒண்ணு பண்ணாரு. அதுல 3 நாள் ஏதாவது ஒரு நாள் இன்னைக்கு தான் அவர் பதவியேற்றாரு. முதல் முறையா பதவியேற்றார், 2ஆம் முறை பதவியேற்றார், 3ஆம் முறை பதவியேற்றார். அதுதான் நல்லாட்சிக்கான தோக்கனால் நீங்க வச்சுக்க வேண்டியதானே. டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் என்று தெரிந்து, கிறிஸ்துவருடைய ஒவ்வொரு உணர்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று தெரிந்து அதுல கொண்டாடுறதுக்கான நோக்கம் என்ன? இல்ல, இது அனுமானத்தின் அடிப்படையிலான ஒரு ஆர்குமெண்ட். இதனால என்ன பாதிப்பு அப்படின்றத முதல்ல நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். சொல்லட்டுமா? எந்த விதமான பாதிப்பு தெரியல. சொல்லட்டுமா? நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன ஆன் தி கான்ட்ரரி பாருங்க, கிறிஸ்தவர்கள் இந்து பண்டிகை எல்லாம் வர்ற அன்னைக்காக சிறப்பு தொழுகைன்னு வைப்பாங்க, சிறப்பு கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்ப ஒண்ணு கிறிஸ்தவ ஆலயங்கள்லயே நீங்க பாத்தீங்கன்னா அரசு பண்ணி பாக்குறீங்களா? இல்லீங்க, இப்ப அரசு பண்ணுவதால என்ன பாதிப்பு அதை சொல்லுங்க நீங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க நீங்க வேற உதாரணம் சொன்னீங்க, உங்களுக்கே தெரியும். அரசு பண்ணா என்ன பாதிப்பு அப்படின்னா, நீங்க கிறிஸ்துவ மதத்தின் மீதான நேரடியான தாக்குதல் நடக்கிறது என்ற சந்தேகத்தை அவர்கள் ஒண்ணு பாத்துங்க. குடியரசு தினத்து அன்னைக்கும் சுதந்திர தினத்து அன்னைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க, மக்கள் வர்றாங்க, மாணவர்கள் வர்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு பள்ளிக்கூடம் வர போறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா சுதந்திர தினம் குடியரசு தினத்து அன்னைக்கும் பள்ளிக்கூடத்துல கொடியேற்றத தவிர சாக்லேட் கொடுக்கறத தவிர வேற எந்த விழாவும் நடக்க போறது இல்ல. ஆனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவங்களுடைய சர்ச்சில் விழா நடக்கும், அவங்களுடைய வீட்டுல விழா நடக்கும், உறவினர் வீட்டுல விருந்து நடக்கும். தீபாவளி மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அது. தீபாவளி அன்னைக்கு நீங்க கொடியேற்றுங்களேன், ஸ்கூல்ல எத்தனை பேர் வராங்கன்னு பாப்போம். அதாவது இதை பாருங்க, இது ஒரு கட்டாயமான நிகழ்ச்சியா அப்படின்னு பார்த்தா இல்ல. அப்படி ஏன் கொண்டு வரணும்? குழந்தைகள் வரணும், கொண்டாடணும் அப்படின்றது ஒரு இயல்பான அணுகுமுறை. ஏன்னா இந்த நாட்டுல குழந்தைகளுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து கிடைக்கும்? இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இருந்தா கிடைக்கும்ன்றதுனால தான் டீச்சர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே எல்லாம் வைக்கிறது. அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த நாட்டில கொண்டாடணும் அப்படின்றது. இந்த அணுகுமுறையில ஒரு அதீதமான நிர்வாக திறமையோட செயல்பட்ட ஒரு அரசாங்கத்துடைய நல்லாட்சி கொடுத்தவரை அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு கொண்டாடுறதுல பெரிய தவறு ஒண்ணு இருக்கிறதா தெரியல. இதுக்கு 2.5% மட்டுமே இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இதை ஒரு சீரியஸ் இஷ்யூவா எடுத்துட்டு பேசுற மாதிரி ஒண்ணும் இல்ல. 2.5% மட்டுமே கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல பல மாநிலங்கள்ல
கிறிஸ்தவர்கள் ஒரு கம்யூனிட்டியே கிடையாது. அது வந்து இன்னொரு ஃபேக்டர். நீங்க எப்படி சொல்ல போறீங்க? 2.5% இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நாட்டுல அப்படி சொல்லி சொல்றது வந்து ஒரு நியாயமான ஒரு நல்ல தனமா தெரியல. இது வந்து இத பாருங்க, அவங்களுடைய சந்தேகத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். கடைசி பாயிண்ட் இதுல கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது அது வந்து அர்த்தராத்திரியில கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அதனால நீங்க அதையும் இதையும் வந்து முடிச்சு கொண்டாடுவீங்க. கொல்லப்பட்ட அந்த வினாடியே நாள் முழுதுமா இல்ல, அதுவும் அது வந்து அதிகாலையில கொண்டாடுற விஷயம். அது அர்த்தராத்திரி, இது அதிகாலை, வித்தியாசம் இருக்கு. பள்ளிகள்ல கொண்டாடுறது வந்து பள்ளிக்கான நேரமான 9, 9:30, 10 அந்த காலகட்டத்தில் கிளாஷ் ஆகாது என்பதுதான் உண்மை. நான் அமெரிக்க நான் கேட்க விரும்புறேன். இந்திரா காந்தி கொல்லப்பட்ட தினம் வந்து மத நல்லிணக்க நாளாக கொண்டாடப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட தினம் வந்து வன்முறைக்கு எதிரான தினமா, தீவிரவாதத்துக்கு எதிரான தினமா அனுசரிக்கப்படுகிறது. இப்படி தலைவர்களுடைய, உங்களுடைய கட்சியை சார்ந்தக்கூடிய தலைவர்களுடைய பிறந்த தினம், நினைவு தினத்தை ஒவ்வொரு நாள் நவம்பர் 14 வந்து நம்ம நேருடைய 10 நாள் குழந்தைகள் தினமா கொண்டாடுறோம். உங்களுடைய கட்சி தலைவர்களை நீங்க கொண்டாடுறீங்க, அவர்கள் பிரதமராக இருந்திருக்கிறார்கள். அதே போல அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பிரதமராக இருந்தவர் அதை ஒரு தினமா கொண்டாடுறாங்க. உங்களுக்கு எங்க இதுல வந்து உறுதி? எந்த விதமான ப்ராப்ளம் இல்ல. அவர் வந்து நல்லாட்சி செய்தாரா இல்ல மோடியை கம்பேர் பண்ணா அவரு கோயிலை வச்சு கும்பிடப்பட வேண்டியதுதான். நேரு கம்பேர் பண்ணா அவர் வந்து நல்லாட்சியமா கொண்டாடுறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அவர் இது நேஷனல் ஹாலிடே, இது வந்து ஒரு ரிலீஜியஸ் ஹாலிடே, இது வந்து ஒரு நேஷனல் டே இல்ல. சுதந்திர தினம் நேஷனல் டே. ஒரு தலைவர்கள் அக்டோபர் 2 காந்தியுடைய பிறந்த நாள். ஆனால் இது ஒரு ரிலீஜியஸ் டேயாக கொண்டாடப்படுகிறது நாடு முழுவதும். இது வந்து கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவர்கள் மட்டும்தான் கொண்டாட வேண்டும், அவர்கள் ரிலீஜியஸா கொண்டாடுறாங்க, மற்றவர்களும் கொண்டாடுறாங்க. இன்னும் கேட்டா பல இது வியாபார ஸ்தலங்கள் இதற்காக பெரிய இது பண்ணுது. அந்த நாட்கள்ல இந்தியா சரி உலகம் முழுவதும் கொண்டாடுகிற நாள்ல ஒரு பள்ளி மாணவர்களை வரவழைக்க வேண்டும் என்று வற்புறுத்தி இல்ல அந்த வராதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் ஒரு இது செய்வது தவறு. ஒன்று அவர் சொன்னாரு, பீட்டர் அல்போன்ஸ் ரொம்ப தெளிவாக சொன்னாரு, இந்த பாராளுமன்றத்தில் சட்டங்களை பற்றி பேசக்கூடாது, இந்த பாராளுமன்றத்தில் பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடாது என்பதை செய்யும் நிலையிலே என்னைக்கும் ஆளும் கட்சி பாராளுமன்றம் நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் ஒரு திட்டமிட்டு வேண்டுமென்றே காந்தியை கொன்றவரை புகழ்ந்து பேசி அல்லது ஒரு தனி ஒரு மரத்தினுடைய நூலை பற்றி பேசி இது மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியை பண்ணுவதே இதனுடைய நோக்கமாக இருக்கிறது என்பது ஒண்ணு. ரிலீஜியஸ் கன்வர்ஷன் பத்தி சம்பத் பேசினாரு. ஒன்று தெளிவாக நம்ம தொடர்ந்து விவாதிப்போம், கன்வர்ஷன் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி சொன்னாங்க, இது வந்து திசை திருப்பதற்கான முயற்சி அப்படிங்கிற அடிப்படையான கேள்வி எழுகிறது. ஏன் இதை பள்ளிக்கூடங்களில் கொண்டாட வேண்டும், ஏன் இதை அரசு அலுவலகங்களில் கொண்டாடி கொண்டிருக்க கூடாது, அரசு அலுவலகம் வர சொல்லி செஞ்சிருக்கலாமே, ஏன் செய்யல? குழந்தைகளிடம் இதை பரப்புவதற்கான நோக்கம் உண்மையிலேயே அவர்களுடைய மதத்தின் அடிப்படை தன்மையிலிருந்து மாற்றுவதற்கான முயற்சி தானா? இன்னொரு கேள்வி எழுகிறது, வாஜ்பாய் நல்லாட்சி கொடுத்தார், சரி, மதன் மோகன் மாளவியா என்ன ஆட்சி செய்தார், அதை பற்றி பேசலாம். மதச்சார்பின்மையை சிதைக்கிறதா பாஜக அரசு என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கும். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு ஹைதர் அலி அவர்கள் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு ஹைதர் அலிட்ட கேட்க விரும்புகிறேன், உங்களுடைய முதல் கட்ட பதிவு செய்ய விரும்புகிறேன். பாஜக அரசு வந்த பிறகு ஒட்டுமொத்தமான மதமாற்றங்கள் செய்யப்படுவோம் சொன்னது ஆட்சிக்கு வந்த பிறகான நடவடிக்கை நினைக்கிறீங்களா, இல்லாட்டி ஏற்கனவே பல முறை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து நினைக்கிறீங்களா? அதாவது மக்கள் மத்தியிலே இன்றைக்கு தான் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. முன்பு செய்து கொண்டிருந்தோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் முன்பு செய்து கொண்டிருப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் மதமாற்றம் செய்யப்பட்ட சகோதரர்களிடத்தில் என்ன சொல்லி கூட்டி வந்திருக்கிறார்கள் என்றால், உங்களுக்கு ஆதார் அட்டை தருகிறோம், ரேஷன் கார்டு தருகிறோம் என்று சொல்லித்தான் அவர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இப்படி சொல்லி அவர்களை அழைத்து வந்திருக்க முடியாது. ஆகவே இவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்களுடைய செயல்பாடுகளை இவர்கள் மக்கள் மத்தியிலே மதச்சார்பற்ற இந்த தன்மையை அழித்துவிட வேண்டும், ஒரு இந்துத்துவ நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்று கருதித்தான் இவ்வாறான பணிகளிலே அவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான். இப்ப நம்ம பேசுறது வந்து பெரும்பாலும் வந்து உத்தரப்பிரதேச பத்தி தான், அங்கதான் மாசா பண்ணணும். உத்தரப்பிரதேசத்தில் ஆளக்கூடியது முலாயம் சிங்குடைய அரசு. ஆதார் அட்டையை வந்து மத்திய அரசு கொடுத்தாலும் கூட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அதை கண்காணிக்கிறாங்க. முழுக்க முழுக்க ரேஷன் கார்டை முழுக்க மாநில அரசு தான் கொடுக்க முடியும். இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா? உண்மைதான். ஆனால் அவர்கள் அப்படி சொல்லித்தான் அளித்திருப்பதாக அந்த மக்கள் சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு 5 லட்சம், மக்கள் கிறிஸ்தவராக இருந்தால் 2 லட்சம் என்று சொல்லி அவர்களை வந்து, அதாவது வங்காளதேசத்திலே இருந்து வந்திருக்கிற இந்துக்களை இங்கே தங்க வைக்க வேண்டும், முஸ்லிம்களை எல்லாம் நாடு கடத்த வேண்டும் என்று சொன்னவர்கள்
அந்த முஸ்லிம்களை நீங்கள் இங்கே தங்க வேண்டும் என்றால் வாருங்கள், உங்களுக்கு ஆதரவு அட்டை தருகிறோம், உங்களுக்கு இதையெல்லாம் தருகிறோம் என்று வங்காளத்திலே இருந்து கொண்டு வந்துதான் இங்கே மாற்றியிருக்கிறார்களே தவிர அவர்கள் அந்த உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அங்கே வந்திருக்கிற பெண்களும் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களுக்கு ஆதரவு அட்டை தருவதாக சொல்லி நீங்கள் வருகிற நேரத்தை தொப்பி வைத்து வாருங்கள், புர்கா போட்டு வாருங்கள், அப்படி வந்தால் உங்களுக்கு இதையெல்லாம் தருகிறோம் என்று சொல்லி கூட்டி வந்தார்கள். வந்த பிறகு இங்க என்னமோ செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் அவருடைய குற்றச்சாட்டை. அந்த மத மாற்றம் பத்தி நம்ம விரிவா பேச வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி நான் திரு கல்யாணராமன் கேட்க விரும்புறேன். வாஜ்பாயோட பிறந்த நாள நல்லாட்சி தினமா கொண்டாடுறீங்கன்னா அதுல வந்து நியாயம் இருக்கா இல்லையாங்கிற சர்ச்சைக்குரிய விமர்சனத்துக்குரிய பார்வை. மதன் மோகன் மாளவியா பிறந்த நாளும் சேர்த்துதான் அந்த நவோதயா பள்ளிக்கூட சுற்றறிக்கை சொல்லுது. மதன் மோகன் மாளவியாவுடைய பிறந்த நாள் வந்து அன்னைக்கு வந்தது அப்படிங்கிறனால சொல்லப்படல, அவர் தான் நல்லாட்சி பண்ணாரா எனக்கு தெரியல. அதுக்காக கேட்டேன். மாளவியா வந்து இந்த நாட்டுல ஒரு சிறந்த இன்ஸ்பிரேஷன்ல எப்படி ஜெயபிரகாஷ் நாராயணனோ அந்த மாதிரி மதன் மோகன் மாளவியா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபிகர். அதை நான் சந்தேகப்படுறேன். நல்ல ஆட்சிங்கிற வார்த்தை அவருக்கு புரிஞ்சா மதன் மோகன் மாளவியா நல்லவரான்னு கேட்டா நான் சொல்றேன் 10 விஷயம் சொல்லுவார பத்தி அவர் நல்லவரே நான் சொல்லிட்டு நான் வந்துடுறேன் நான். அதனால என்ன ஆகுதுன்னா, பல சிறப்பான தலைவர்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டு நேரு, இந்திரா காந்தி அப்படின்றது மட்டுமே இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. சர்தார் பட்டேல் போன்றவர்களை பின்தள்ளி அப்படின்றதான் இந்த சமுதாயம் பார்த்துட்டு உண்மை. எனக்கு இந்த கேள்வி நான் சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்க தாராளமா பேசுங்க. நீங்க பேசும்போது நான் குறிக்க மாட்டேன். இவங்க வந்து ஒரு குடும்பத்தை மட்டுமே முன்னிறுத்தி எல்லா விஷயத்தையும் செஞ்சாங்கன்றதுக்கு பெரிய உதாரணமே இந்த ரோடு முழுக்க வந்து சோனியா காந்தியுடைய படத்தை போட்டதுதான். அதனால மறைக்கப்பட்ட வரலாறு, மறைக்கப்பட்ட தலைவர்கள் மறந்துட்டீங்க நினைக்கிறேன். இல்லைங்க, அன்னைக்கு வந்து ஆண்டுகிட்டு இருந்தார் அவரு. அதுக்கு முன்னாடி ஆண்டு கொண்டு இருந்தார். ஆமா, ஆனா சோனியா காந்தி ஆளவில்லை, பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய அரசியல் சாசனம் இது இருக்கா? அரசியல் அப்புறம் என்ன பேசுறீங்க? அரசியல் சாசனம் முதல் இருக்க பாருங்க. அவங்க குடும்பத்துல வந்து ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா கொண்டு வந்து வச்சுப்பீங்களா? அதுக்கு சேர்மன் பொசிஷன் கொடுத்தா என்ன வாதம் இது? நீங்க சொல்லுங்க. இது வாதமா? இது அபத்தம். இத வாதமா வைக்காதீங்க. நீங்க சொல்லுங்க. பார்லிமெண்ட்ல முதல் வரிசையில் She is nobody. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் யாரோ? She is nobody. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் யாரோ? அவர் தான் சோனியா காந்தி. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தேசிய ஜனநாயக முகத்தை வந்து கொண்டு போய் வச்சமாங்க இந்தியா முழுக்க. பெருந்தன்மை இல்லையா இருக்கும். இது வந்து பெருந்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது எதற்காக செய்கிறோம் என்பதுதான் இது காரணம். அவங்க அரசியல் காரணத்துக்காக மட்டுமே செய்தார்கள். இன்னைக்கு வந்து வாஜ்பாய் பிறந்த நாளை கொண்டாடுறீங்க, நான் புரிந்து கொள்கிறேன். மதன் மோகன் மாளவியா, ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்றவர்கள் இந்த நாட்டின் மிகச்சிறந்த தலைவர்கள். அவங்க வந்து நல்ல ஆட்சியை நேரடியா கொடுக்காம இருந்துக்கலாம், ஆனா ஆட்சியாளர்களுக்கு மாளவியா இன்னைக்கும் கூட வந்து ஒரு மாபெரும் இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. அவருடைய செயல் திட்டங்கள், அவருடைய கற்பனைகள், அவருடைய சித்தாந்தங்கள், அணுகுமுறைகள் அடிப்படையில் ஆள்றவங்க இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அந்த அணுகுமுறையில வந்து வந்த ஒரு சிறந்த தலைவருடைய நாளையும் சேர்த்து கொண்டாடுறோம் சொல்றோம். அவ்வளவுதான். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்க விரும்புறேன். இதுல வந்து நம்ம எல்லா ஊடகங்களும், பெரும்பாலான ஊடகங்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்லாம் இந்த டிசம்பர் 25 அன்னைக்கு வந்து நல்லாட்சி தினமா கொண்டாடப்பட்டு சொல்லும் போது அன்றைக்கு விடுமுறை கிடையாது, அன்றைக்கு அனைவரும் பள்ளிக்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா ஒரு மாற்று கருத்து இருந்தது. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அந்த சுற்றறிக்கையில இல்ல அப்படிங்கறத நிச்சயமா நீங்க பார்த்திருப்பீங்க. அது போக மத்திய அமைச்சர், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தெளிவுபடுத்திருக்காங்க, விடுமுறை இல்லை, விடுமுறை ரத்து கிடையாதுங்கிறது தெளிவுபடுத்திருக்காங்க. அப்புறம் அப்ஜெக்ஷன் உங்களுக்கு எங்க வந்தது திரு பீட்டர்? அது நீங்க வந்து ஒரு கடந்த ஒரு 3-4 மாத காலமாக பாஜக அமைச்சர்கள் அவர்கின்ற அறிவிப்போம், அவர்கள் அறிவித்த பின்பு அதை தொடர்ந்து ஒரு விமர்சனம் எழுதுகின்ற போது தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்வதும் தொடர்ந்து நடந்து பெற்று வருகிறது. இதே வந்து என்ன சொன்னாங்கன்னா, எல்லா மத்திய அரசு அதிகாரிகளும் இந்த விவகாரத்துல சுற்றறிக்கை வெளியிடப்பட்ட போது என்னுடைய கையில இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கும். சுற்றறிக்கையில ஒரு வார்த்தை கூட அன்று விடுமுறை கிடையாது என்று ஒரு வார்த்தை கூட, பள்ளிக்கு அனைவரும் கட்டாயம் வந்தாக வேண்டும் என்ற வரி கூட கிடையாது. உங்களுடைய நினைவுக்காக நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது இதுதான் வந்து அவங்களுடைய RSS பாஜகவினுடைய அந்த டாக்டிக்ஸ், இதான் அவங்களுடைய யுக்தி. வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசினுடைய அதிகாரிகள் எல்லாம் தங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே இந்தியை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே நாடு முழுவதும் ஒரு பெரிய எதிர்ப்பு வந்தது. திருவனந்தபுரத்திலே, சென்னையிலே, ஹைதராபாத்திலே, கல்கத்தாவிலே இருக்கின்றவர்கள், மத்திய அரசு அதிகாரிகள் எந்த மொழியிலே வந்து தங்களுடைய சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டபோது அதே அரசாங்கம் என்ன செய்தது என்றால் தன்னுடைய முதுகை மாற்றிக்கொண்டு இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் மட்டும் அவர்கள் செய்தா போதும்,
சமூக வலைத்தளங்கள் வந்து உலகம் முழுவதும் ஒன்று. அது நீங்க சொன்ன உதாரணம் அப்படிதான் நடந்தது. நான் மறுக்கல திருப்பிட்டேன். நான் சொல்றது சுற்றறிக்கையில என்னால படிக்க முடியும், காட்ட முடியும். நான் அதான் சொல்றேன். இதுல வந்து நீங்க மிஸ்டர் பாண்டே, நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இதுல வந்து ஆன்லைன்ல தான் நடக்கும்னு அதுல இருக்குதா? எஸ். இன்னைக்கு ஆன்லைன் எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்க? எஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அது இருக்குது. இதுல அந்த சுற்றறிக்கை வந்து முதல்ல வந்த சுற்றறிக்கையில கிடையாது. என்னுடைய கையில இருக்குது. என்னுடைய கையில அந்த சுற்றறிக்கை இருக்குது. அதுல அது தெளிவாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் தயவு செய்து பார்க்கலாம். ஆன்லைன்/ஆஃப்லைன் இரண்டுமே முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பத்துக்கு தான், மாணவர்களுடைய விருப்பத்துக்கு தான் விடப்பட்டிருக்கு. நீங்க சுற்றறிக்கை பார்க்கலாம், திரும்பி தரதா இருக்கு பாருங்க. அதாவது அங்க வந்து முதல்ல விருப்பம், அந்த விருப்பத்துல ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் அல்லது நேரடியாக பங்கேற்கலாம் என்று சொன்னால் நேரடியாக எப்படி பங்கேற்க முடியும்? இரண்டாவது, இதை நடத்துகிறவர்கள் வந்து அவர்கள் எப்படி இருப்பார்கள்? இதுல வந்து ஆன்லைன்ல நடத்துறதுக்கு எத்தனை மாணவர்கள் வீட்டுல வந்து கம்ப்யூட்டர் இருக்கும், எத்தனை மாணவர்கள் வீட்டுல வந்து நெட் கனெக்ஷன் இருக்கும்? இந்த நாட்டில் வந்து நவோதயா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள் என்ன பெரிய மில்லியனர் வீட்டு குழந்தைகளா? வாழ வழியற்ற குழந்தைகள், டிரைபல் சில்ட்ரன், பேக்வர்ட் சில்ட்ரன், ஷெட்யூல் காஸ்ட் சில்ட்ரன். அவர்களை வந்து ஆன்லைன்ல அவங்க எப்படி பண்ண முடியும்? அவங்க அன்னைக்கு பள்ளிக்கூடம் திறந்திருந்தால்தான் அவர்கள் அதை பண்ணி இருக்க முடியும். அதைத்தான் இப்பொழுது அவர்கள் வந்து இன்னைக்கு எதிர்ப்பு வந்த உடனே அதிலே சொல்லி இருக்கலாமே மிக தெளிவாக. நான் கேட்கிறேன், இப்பொழுது மதமாற்றம் என்று சொல்லுகிறீர்கள். ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம், நவோதயா பள்ளிகள் வந்து உண்டு உறைவிட பள்ளிகள், அது வந்து தினசரி பள்ளிகள் கிடையாது, உண்டு உறைவிட பள்ளிகள். அங்க முழுக்க முழுக்க நவோதயா, தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகள் கிடையாது. அதனால பெரும்பாலான மக்களுக்கு தெரியாம இருக்கலாம். நாடு முழுக்க இருக்கக்கூடிய நவோதயா பள்ளிகள் உண்டு உறைவிட பள்ளிகள். அங்க ஹாஸ்டல் சேர்ந்துதான் இருக்கும், தனியா யாரும் இருக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க, மோட்ஸ் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் லிங்க்ஸ் வில் பி ப்ரொவைடட் ஆன் 24th December 2014 on the particular website அப்படின்னு தெளிவா சொல்லிருக்காங்க. மிஸ்டர் பாண்டே, இதே நவோதயா பள்ளிகள் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்காக 22ஆம் தேதி அடைக்கப்படுகின்றன. 22ஆம் தேதி இதே நவோதயா பள்ளிகள் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்காக அடைக்கப்படுகின்றன. அதிலே வந்து சில குழந்தைகள், வீட்டுக்கு போக முடியாத குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் இருப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அது கிறிஸ்துமஸ் வெக்கேஷன் அது வந்து இந்தியா முழுவதும் இருக்கிறது. அவர் சொன்னார் அல்லவா, நம்முடைய கல்யாணராமன் வந்து 2.5 விழுக்காடு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு என்ன விழா என்று கேட்டார். உள்ளபடியே நான் வேதனைப்படுகிறேன். இந்த மாதிரி தவறான வாதங்களை வைக்காதீங்க. முடிச்சிடறேன். நீங்க ரொம்ப பெரிய மனுஷன், தயவு செஞ்சு இந்த மாதிரி நான் தவறா சொன்னதா வைக்காதீங்க. அப்படி சொல்லல. அவங்களுக்கு என்ன பெரிய விழா என்று சொல்லல. இல்ல, அது என்ன கேட்டாருன்னா அவங்களுக்கு என்ன அவசியம் என்று கூட எடுத்துக்கலாம். உங்களுடைய வார்த்தைகளை வந்து என்னுடைய வாயில போடாதீங்க தயவு செஞ்சு. நான் என்ன பேசினேனோ அதை தான் பேசினேன். நான் பேசினதை இன்டர்பிரட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நீங்க நல்ல ஒரு அருமையான அரசியல் தலைவர், என்னுடைய மதிப்பிற்குரிய தலைவர். தயவு செய்து இது போன்ற வார்த்தைகளை என்னுடைய வாயில் போடும் அணுகுமுறையை தயவு செய்து விடுங்க. நான் வந்து அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால், இன்னைக்கு வந்து இஸ்லாமிய நாடுகள் கூட கிறிஸ்துமஸ் விடுமுறை விடுகிறது. மலேசியாவிலே கிறிஸ்துமஸ் விடுமுறை இருக்கிறது. பௌத்த மதத்தை கொண்டாடுகிற தாய்லாந்திலே கிறிஸ்துமஸ் விடுமுறை இருக்கிறது. கிறிஸ்துமஸ் விடுமுறை என்பது ஒரு மதத்திற்காக தரப்படுகிற விடுமுறை அல்ல. அது உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு தத்துவம். நான் கேட்கிறேன், இன்னைக்கு வந்து கலாச்சாரம் என்று பேசுகிறீர்களே, இந்த கிறிஸ்தவ அடிப்படையில் தானே, கிறிஸ்து பிறந்தின் அடிப்படையில் தானே கேலண்டரே இருக்கிறது. ஜனவரி டு டிசம்பர் என்கிற கேலண்டரை நீங்கள் மாற்றி விடுவீர்களா? இந்திய கலாச்சாரம் என்று சொல்லி மதமாற்றம் என்று சொல்லுகிறீர்களே, மதமாற்றம் எங்கே இருந்து வரணும்? முதலில் நஜ்மா ஹெப்துல்லாவை மதமாற்றுங்கள் தாய் மதத்துக்கு, முக்தார் அப்பாஸ் நக்வியை மதமாற்றுங்கள் தாய் மதத்திற்கு, ஷானவாஸ் ஹுசேனை மதமாற்றுங்கள். ஏன் இன்னும் சொல்ல போனால் இந்திய குடியரசுடைய துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரிடம் போய் மதமாற்றம் செய்ய முயற்சியுங்கள். ஏழை அப்பாவிகள், ராக் பிக்கர்ஸ், கந்தல் துணிகளை பிறக்கி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்றவர்கள், அவர்களுக்கு போய் 5 லட்சம் 3 லட்சம் என்று விலை வைத்து வாசுதேவ குடும்பகம் என்கிற உயர்ந்திய தத்துவத்தை உலகம் முழுவதற்கும் தந்த இந்து மதத்தையே கொச்சைப்படுத்துகிறீர்களே. சனாதன தர்மத்திலே மதமாற்றத்திற்கு எங்கே இடம் இருக்கிறது? நான் கல்யாணராமனை கேட்கிறேன். ரொம்ப ஒரு பீட்டர் வைத்திருக்கார். நிச்சயமாக வந்து ஒரு லாஜிக்கலான வாதமா தான் பார்க்க முடியும். ஏன் வந்து உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய நபர்கள் அல்லது வந்து பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் என்று அவர்களை மதமாற்றம் முயற்சி செய்யாமல் ஏழைகளை ஏன் முயற்சி என்று ஒரு கேள்வி வந்திருக்கிறது மதமாற்றுவதற்கு. இதில் 2 அடிப்படையான கேள்விகள் இருக்கின்றன. ஒன்று, ஏற்கனவே கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களும் மாறியவர்கள் அனைவரும் கோடீஸ்வரர்களா, அவர்களும் கூட மீனவ சமுதாயத்தில் வந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வந்தவர்கள், ஏழை குடியானவர்கள் அல்லவா? இன்னொன்று, இந்துக்களிலிருந்து இஸ்லாத்துக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் மாறலாம், கிறிஸ்துவத்திலிருந்து இஸ்லாத்திலிருந்து மீண்டும் தாய் மதத்துக்கு திரும்பக்கூடாதா?
மீண்டும் ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்க நண்பர்களே. மதச்சார்பின்மையை சிதைக்கிறதா பாஜக அரசு என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு ஹைதர் அலி கேட்கிறோம். இடைவெளிக்கு முன்னாடி கேட்ட ஒரு கேள்விதான். இதுல முக்கியமான பிரச்சனை நம்ம கிறிஸ்துமஸ் தினத்தன்று கொண்டாடப்படக்கூடிய நல்லாட்சி தினம் மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான பிரச்சனை மத மாற்றங்கள் மிகப்பெரிய நடக்கின்றன. அதை பாஜகவுடைய எம்பிக்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள். கண்கூடா பார்க்கிறோம். யோகி ஆதித்யநாத் போன்ற எம்பிக்கள் ஆமா செய்வோன்னு சொல்லி சொல்றாங்க. அதை பாஜக அரசு வேடிக்கை பார்க்கிறார் என்ற பிரதானமான கேள்விகளை இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் எல்லோரும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் மதம் மாறியவர்கள் தான் இங்க இருந்தபோது. அப்படி ஒருவர் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ மதம் மாறலாம். ஆனால் அவர்கள் பாஜகவுடைய முயற்சியிலோ அல்லது விஸ்வ இந்து பரிசுடைய முயற்சியிலோ அல்லது தானாகவோ ஏதேனும் காரணத்துக்காகவோ மீண்டும் தாய் மதம் திரும்புவார்களானால் அது சட்டவிரோதம். இது எதேச்சதிகாரம் ஏற்க முடியாத விஷயம் என்று நாம் கோஷமிடுவது கொந்தளிப்பது சரிதான். முதலிலே நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மதம் மாறுவதும் மாற்றப்படுவதும் வித்தியாசம் இருக்கிறது. நான் என்னுடைய மூதாதையர்கள், ஏன் என்னை எடுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய மூதாதையர்கள் இந்துக்களாகத்தான் இருந்திருப்பார்கள். நான் ஒரு முஸ்லீமாக நான் பிறந்திருக்கிறேனே தவிர நான் அரபு நாட்டிலே இருந்து வந்தவன் அல்ல. முழுமையான கிறிஸ்தவர்களும் ஐரோப்பிய தேசத்திலே இருந்து வந்தவர்கள், முழுமையான இந்தியர்கள். இந்தியர்கள் அவர்கள் சொல்லுகிற மாதிரி இந்துக்கள் அல்ல. இல்ல இந்துக்கள் சொல்லலாம், பட் அது நம்ம பிரச்சனை இல்லை. இந்தியர்கள் அப்படி இருக்கிற நாங்கள் இங்க இருக்கிற முஸ்லீம் மதத்துக்கு ஒருவன் மாறுகிறான் என்றால் அல்லது கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுகிறான் என்றால் அவன் விரும்பி மாறுகிறான். அவன் விரும்பி மாறுவது வேறு, உங்களை போர்ஸ் பண்ணி மாற்றுவது என்பது வேறு. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது பிஜேபியினுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருப்பது என்னவென்றால், நாங்கள் மாற்றுவோம் என்கிறார்கள், 5 லட்சம் தருவோம் என்கிறார்கள், ஆதார் அட்டை வாங்கி தருவோம் என்கிறார்கள், உங்களுக்கு ரேஷன் கார்டு வாங்கி தருவோம் என்கிறார்கள். வங்காளதேசத்திலே இருந்து வந்திருக்கிற முஸ்லீம்களை எல்லாம் வெளியே அனுப்ப. உங்களுக்கு தெரியும், நம்முடைய நாளேடுகள்ல பல முறை செய்திகள் வந்திருக்குது. இங்க மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க, மத மாற்றத்தை ஈடுபட்டாங்க, அங்க போய் கோயில் வாசல்ல பிரச்சாரம் பண்ணாங்கன்னு பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இது போன்ற மத மாற்றம் விஷயம் நடந்திருக்கு. இது போன்ற செய்திகள் பல நாளேடுகள்ல பல முறை வந்திருக்குது. அதெல்லாம் மத மாற்றத்துக்கான முயற்சியா பார்க்கலையா நீங்க? பிரச்சாரம் பண்ணுவது என்பது அவர்களும் பிரச்சாரம் பண்ணட்டும். பிரச்சாரத்தை நான் என்னுடைய மதம் சிறந்தது என்று நான் சொல்வது என்பது, இந்த மதத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை சொல்வது, இங்க இருக்கிற மக்களினுடைய அல்லர்களுக்கு இது ஒரு மாற்றாக இருக்கும் என்று அவர்களுக்கு எடுத்து வைப்பது என்பது வேறு. ஆனால் அவர்களுக்கு நாங்கள் பணம் தருகிறோம் என்று சொல்லி அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு வேறு உபகரணங்கள், ஒரு பொருள்களை தருகிறோம் என்று சொல்லி நம்ம அதை நிரூபிக்க முடியாது இல்லையா? நம்ம பணம் தந்துதான் மாற்றாங்க நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியாது. ஆனால் அந்த மக்கள் சொல்லுகிறார்களே, அந்த குற்றச்சாட்டு எல்லாருக்குமே சொல்ல முடியல. நம்ம இந்துக்களாக கிறிஸ்துவலாக மாற்றும் போது பணம் தந்து மாற்றான்னு சொல்லி பல முறை சொல்லியிருக்காங்க. இஸ்லாமியர்களாக மாற்றும் போது அதாவது நீங்க பணம் கொடுத்து மாத்தீங்கன்னா அதை விட அதிக பணம் கொடுத்தா போயிடுவான். 2 லட்சம் கொடுத்தா 3 லட்சம் கொடுக்க போயிடுவான். பணம் கொடுத்து நீங்க மாற்றுவதாக இருந்தால் இதுதான் நடக்கும். இப்ப கிறிஸ்தவத்துக்கு மாறியவர்களும் முஸ்லீம்களாக மாறியவர்களும் இது மாதிரியாக இந்த பிரச்சனை இன்றைக்கு எங்களை இதை சொல்லி கூட்டி வந்தார்கள் என்று யாராவது சொல்லியிருக்காங்களா? பாத்தீங்கன்னா புகார் எழுந்திருக்கிறதா என்னை வலுக்கட்டாயமா மதம் மாற்றிட்டாங்க அங்கே அவர்களே சொல்லியிருக்காங்களே. அவங்களுடைய பேட்டிகள் எல்லாம் பத்திரிகையில வந்திருக்கிறது இல்ல. பேட்டிகள் உத்தரப்பிரதேசத்துல அவர்கள் எங்களை வலுக்கட்டாயமான மதமாற்றம் நடப்பதாக அதே அலிகார்லயோ ஆக்ராவிலேயோ வாரணாசியிலயோ எங்கேயாவது ஒரு புகாராவது ஒரு வழக்காக பதிவு செய்திருக்காங்க. அங்க நடக்கக்கூடியது முலாயம் சிங் அரசு, பாஜக அரசு அல்ல. நீங்க சொல்வதெல்லாம் கரெக்ட் தான். முலாயம் சிங் அரசு தான், இங்க பாஜக அரசு அல்ல. ஆனால் இவர்கள் இந்த அதாவது நம்ம எம்பி அவரும் கூட சொல்லி சாமியார் அங்கே பிரச்சாரம் பண்றாரு. ஆமா, அவர் பிரச்சாரம் பண்றாரு. பிரச்சாரம் பண்ணி நாங்க எல்லாம் மாற்றுவோம் சொல்றாங்க. நாங்க எப்படி மாற்றுவோம் என்று சொல்வது என்பதுவே முதல்ல உங்களுக்கு போர்ஸ் தானே. மாறுவது என்பது வேறு, மாற்றுவது என்பது வேற அல்லவா? 1981 தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரத்தில் நடந்தது நீங்க என்ன சொல்லுவீங்க? அது மாற்றப்படலையே. மாற்றிருந்தா எல்லாரும் போய் ரிட்டர்ன் ஆயிருப்பாங்களே. அங்க போங்க, அது ரகுமுத்து நகர் என்கிற பெயரோடு இன்றும் இருக்கிறது. மீனாட்சிபுரம் இப்பொழுது ரகுமுத்து நகர். அதான் அப்ப அதை என்ன சொல்ல போறீங்க? அது கெஜெட்ல அரசுடைய பதிவேடுகள்ல இருந்த ஒரு விஷயம். அந்த ஊருடைய நான் மாறினா மதம் மாறினேன், ஊரோட மாறினா மாற்றப்பட்டனா இல்ல, ஊர் பெயர் மாறினா அவர்கள் வேறு மாற்றி வைத்திருக்கிறார்கள். யார் மாற்ற முடியும்? எந்த மக்கள்? மீனாட்சி மெஹருனிசாவை மாற முடியும், அது என்னுடைய உரிமை. மீனாட்சிபுரம் ரஹமத் நகரா எப்படி மாற முடியும்? ரஹமத் நகராக எல்லா மக்களும் மாறிவிட்டார்கள். அங்கே எல்லாமே தாழ்த்தப்பட்ட மக்கள். ஆமா, அங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் முஸ்லீம்களாக மாறி தாழ்த்தப்பட்ட மக்களா இருந்தவர்கள். நீங்களே ஒத்துக்கிறீங்க, நீங்க சொல்லணும், நீங்களே ஒத்துக்கிறீங்க, நீங்க சொல்லணும். தாழ்த்தப்பட்டவராக இருந்தவர்கள் என்று தாழ்த்தப்பட்டவர்களாக இல்லை. அதுதான் இஸ்லாத்திலும் கிறிஸ்தவத்திற்கும் போகக்கூடிய வழி. இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன், அவர்கள் மதம் மாறினார்கள், மனம் மாறினார்கள், பெயர் மாறினார்கள், எந்த மாற்றுக்கத்தில் அவருடைய உரிமை.
ஆனால் ஒரு ஊருடைய பெயர், அரசுடைய கெஜெட்ல இருக்கக்கூடிய ஊருடைய பெயர் இன்றிலிருந்து மீனாட்சிபுரம் ரஹமத் நகராக அழைக்கப்படும் என்று மாற்ற முடியுமா? எனக்கு தெரியல. ரஹமத் நகர் அவங்க சொல்றாங்க, அவங்க பேர் வச்சிருக்காங்க ரஹமத் நகர்னு. அது கெஜெட்ல மீனாட்சிபுரம் தான் இருக்கும். அவர்கள் ரஹமத் நகர் என்று சொல்லி அவர்களுடைய அடையாளங்களை அப்படி அவர்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள், பண்ணிக்கிறாங்க. அது வேற ஒருத்தர் போய் இங்க போர்ஸ் பண்ணியது அல்ல. நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்க விரும்புறேன், உங்கள்ட்ட அதே கேள்விதான் முன்வைக்க விரும்புறேன். இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கும் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்டியானிட்டிக்கும் மாறக்கூடியவர்கள் அன்றாடம் நான் பார்க்கிறோம். இன்றும் உங்களுக்கு தெரியும், கிராமங்களிலும் நகரங்களிலும் நகர்ப்புறங்களிலும் பெருநகரங்களிலும் மதம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு குடும்பமோ ஒரு நபரோ ஒரு குடும்பத்தில் ஒரு நபரோ மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இது தன்னியல்வாக நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம். இது இப்போது தாய் மதத்துக்கு திரும்புகிறார்கள் என்று ஒட்டுமொத்தமாக பாஜக எம்பிக்கள் மூலம் நடப்பதனாலேயே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக நடக்கிறதா? இந்து மதத்திலிருந்து மற்ற மதத்துக்கு மாறலாம், மற்ற மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு வரக்கூடாதா? நீங்க ஒரு அருமையான தகவலை கேட்டீங்க மீனாட்சிபுரத்தை பற்றி. மீனாட்சிபுரம் என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. அதுல மதம் மாறிய யூசுப் என்று சொல்லக்கூடியவர், நான் வழக்கறிஞராக இருந்து அவருக்கு வழக்கு நடத்தியிருக்கிறேன். அந்த மதமாற்றத்தினுடைய ஒவ்வொரு வழக்கிலும் நான் தான் நீதிமன்றங்களிலே ஆஜராயிருக்கிறேன். அதுல என்ன தவறு நடந்தது என்று சொன்னால், ஐதர் அலிக்கு என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால், அந்த மதமாற்ற நிகழ்ச்சியிலே அன்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கலந்து கொண்டதுதான் அது மிகப்பெரிய ஒரு விளம்பரத்திற்கு உட்படுத்தப்பட்டு தேசம் முழுவதும் ஒரு பெரிய செய்தியாக மாறி, தென்காசி அதன் சுற்றுப்புறங்களோ புளியங்குடி கடையநல்லூர் போன்ற பகுதிகள், இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியினர், தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியினர் ஒரு பெரிய கலவர பூமியாக மாறி 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பொருளாதாரம், சமூக வாழ்க்கை, குடும்ப உறவுகள் பாதிக்கப்பட்டு நாங்கள் அதிலிருந்து மீண்டு வந்ததே பெரிய கதை. இப்பொழுது நான் மதம் மாற்றம் மனமாற்றம் ரெண்டு இருக்கு. இப்ப நம்ம ஹேமமாலினி அம்மா மதம் மாறினாங்க. நான் நம்ம கல்யாண நாமருக்காக சொல்றேன். அவங்க பிஜேபி எம்பி. அவங்க ஒருவருக்கு இரண்டாவதாக கல்யாணம் ஆனதுனால இஸ்லாமிய சட்டம் அவர்களுக்கு வசதியாக இருந்தது. அவர்கள் மதம் மாறினார்கள். திரும்ப அவர்கள் இவர்கள் பாசையிலே தாய் மதத்திற்கு திரும்பினார்கள். இப்பொழுது பிஜேபியிலே எம்பியாக இருக்கிறார்கள். அது யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கமலா தாஸ் என்று ஒரு பெரிய சாகித்ய அகாடமி வரைக்கும் பரிசு பெறக்கூடிய தகுதி பெறக்கூடிய மிகப்பெரிய மலையாள எழுத்தாளர். அவர் கமலா சொரூபியா என்று தன்னுடைய பெயரை மாற்றி மதம் மாறினார். ஒரு இஸ்லாமியரை, தனது கணவர் இறந்த பிறகு ஒரு இஸ்லாமியரை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டதால் மதம் மாறினார். பிறகு அது விவாகம் சரியா வரல, அவர் தாய் மதத்திற்கு திரும்பினார் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது எனக்கோ ஹைதர் அலிக்கோ தாய் மதம் ஏது? என் தாய் கிறிஸ்தவள், என் பாட்டி கிறிஸ்தவள், என் தந்தை கிறிஸ்தவர், என் பாட்டன் கிறிஸ்தவன், முப்பாட்டன். நாங்கள் எங்கள் குடும்பத்திலே மதம் மாறி 400 ஆண்டுகளோ 500 ஆண்டுகளோ. எனக்கு எப்படி தாய் மதம் என்று வரும்? ஆகவே நீங்கள் அதை சொல்லுவதே இப்பொழுது கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவதாக சொல்லுகிறீர்களே, ஆனால் நீங்கள் இப்பொழுது அதை மதமாற்றம் என்று சொல்லவில்லை, தாய் மதம் திரும்பியது என்று அதை சொல்லி நீங்கள் அது ஒரு டெக்னிக்கலா ஒரு வார்த்தையை போடுறீங்க. இரண்டாவதாக இதுல பெரிய தவறு எங்க வந்து சொன்னா, நீங்களே கூட திருத்துங்க திரு பீட்டர், நீங்களே சொன்னீங்க என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் எல்லாருமே நாங்க கிறிஸ்தவர்கள் தான், நாங்கள் மதம் மாறி 400 ஆண்டுகள் இருக்கும் சொன்னீங்க. மதம் மாறி நாங்கள் ஜனித்தோ, நாங்கள் பிறந்தோ, நாங்கள் வந்தோ இல்ல, மதம் மாறி. அதுதான் நான் சொல்ல முயற்சி. தவறான திருத்தம் கிடையாது. பாண்டே, நீங்க தயவு செய்து வரலாற்றை சரி செய்கின்ற சமூகம் எந்த சமூகம் செய்கிறதோ அந்த சமூகத்திலே ஒரே அனாச்சாரமும் அக்கிரமும் தான் இருக்கும். 500 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததற்கெல்லாம் இன்று நீதி தேடினால் இந்த சென்னை பட்டணத்திலே 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வீட்டை எல்லாம் அதன் சொந்தக்காரனுடைய வாரிசுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் வந்தால் இந்த நாட்டில் சட்டம் அமைதி இருக்குமா? இன்னைக்கு நீங்கள் இந்துக்கள் யார் சொன்னா நான் எதிர்ப்பேன், அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க சொன்ன வார்த்தையை புரிந்து கொள்ள முயற்சி பண்றேன். நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களை சொல்றேன், சேர மன்னர்களிலே ஒருவர் இஸ்லாமுக்கு மாறியதாக சேரமான் பள்ளி என்று நம்முடைய எர்ணாகுளம் பக்கத்தில் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய மணப்பாட்டிற்கு வந்த தோமையார் கிறிஸ்தவர்களாக மாற்றி இருக்கிறார். 600 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த பிரான்சிஸ் சேவியர் மதம் மாறி இருக்கிறார். நீங்கள் 1872 மேற்கு வங்க மாநிலத்தில் நடந்த முதல் சர்வே, முதல் சென்சஸ், அதில் என்ன சொல்லுகிறார்கள்? இங்கே ஓடுவது இஸ்லாமிய ரத்தம் அல்ல, இங்கே முஸ்லிம்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூக சாதிய கொடுமைகளை தாங்க முடியாமல் மதம் மாறியவர்கள் என்று 1872 எழுதி வைத்திருக்கிறார்கள்.
ஆகவே அதையெல்லாம் இப்பொழுது சரி செய்வதற்கு என்னுடைய நோக்கம் இல்ல, அதற்கான முயற்சி நான் ஒருபோது ஈடுபட போவதும் இல்லை. என்னுடைய கேள்வி நீங்க சொல்லலாம், திரும்ப சொல்றேன். ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், 500 ஆண்டுகளுக்கு முன்னால் மதம் மாறி இருக்கிறார்கள் என்ற வார்த்தை பிரயோகத்தை தான் திரு பீட்டர் அல்போன்ஸ் பயன்படுத்துகிறார். அதே தான் நான் பயன்படுத்துறேன். இல்ல நாங்க உலகம் முழுவதும் இதை அப்படி சொல்வதே தப்புன்னு சொன்னேன். அதாவது மதம் எங்கே மாறி இருக்கிறோம், தாய் மதம் எப்பொழுது வரும்? நான் இப்பொழுது ஹேமமாலினிக்கு தாய் மதம் வரும், கமலாதாசுக்கு தாய் மதம் வரும், எனக்கு எப்படி தாய் மதம் வரும் என்று உங்களிடம் கேட்டேன். ஏன்னா எனக்கு நினைவு தெரிந்து நான் பிறப்பாலே வளர்ப்பாலே வாழ்க்கையாலே நான் ஒரு கிறிஸ்தவன். என்னுடைய அருமை நண்பர் கல்யாணராமன் அவர்கள் பிறப்பால் வாழ்க்கையால் வாழ்வால் இந்து. அவர் கிறிஸ்தவராக மாறி நான் இந்துவாக மாறினால் நாங்கள் 2 பேரும் தாய் மதத்திற்கு திரும்பலாம். ஆனால் தாய் மதம் என்கிற பிரச்சனையே இல்லையே. ஆகவே நீங்க தாய் மதம் என்று சொல்லுகிற வார்த்தையே முதலில் தவறு. இரண்டாவதாக நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இதையெல்லாம் விட்டு விடுங்கள். என்ன பாஜக என்ன சொல்லி கேட்டீர்கள்? எல்லோருக்கும் நல்ல காலம், வளர்ச்சி, முன்னேற்றம், கருப்பு பணத்தை கொண்டு வருவோம், விலைவாசியை குறைப்போம், இதைத்தானே சொல்லி வாக்கு கேட்டீர்கள். இப்பொழுது எதற்காக இவ்வளவு அவசரம்? ஒருவர் கோட் செய்யும் காந்தியும் பேசுகிறார், ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநரே ராமர் கோவிலை கட்டுவோம் என்று சொல்லுகிறார், ஒருவர் நாடாளுமன்றத்தில் அமைச்சராக இருக்கின்றவர் நீங்கள் எல்லோரும் முறைகேடாக பிறந்தவர்கள் என்று சிறுபான்மை மக்களை பற்றி பேசுகிறார்கள். இப்படி தேசம் முழுவதும் ஒரு அதிருப்தி, அசூயை, பயம், கொந்தளிப்பு வருவதற்கு என்ன அவசரம் இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். மறுத்தாங்க, அப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்கிற மறந்துட முடியாது. நான் திரு அமெரிக்க நாராயண கேட்க விரும்புறேன். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் குறிப்பா மாநிலங்களில் இது தொடர்பாக மிகப்பெரிய விவாதம் வந்தது. அப்ப திரு குரியன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி எம்பியா இருந்தாலும் இன்னைக்கு துணை சபாநாயகராக இருந்தார். அவர் காங்கிரஸ் கட்சி சேர்ந்தா இருந்தாலும் கூட அவர் துணை சபாநாயகராக இருந்தார். அவர் பலமுறை சொன்னார், உள்துறை அமைச்சர் இது தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயாரா இருக்கார், விவாதத்துக்கு தயாரா இருக்கார் சொல்லிட்டு. உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எழுந்து ஒரு கேள்வி கேட்டார், எதிர்க்கட்சியில் அனைவரும் ஒன்று சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுக்கு மதமாற்றத்தை தடை செய்ய வேண்டுமா அல்லது கட்டாய மதமாற்றத்தை தடை செய்ய வேண்டுமா, இரண்டில் எது உங்களுடைய பரிந்துரையாக இருந்தாலும் இரண்டில் எதையும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக சொன்னார். ஆனால் கடைசி வரை விவாதம் நடக்கவில்லை, அமளி நடந்தது, பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியுடைய நோக்கம் மதமாற்றம் கூடாதா, கட்டாய மதமாற்றம் கூடாதா அல்லது பாஜக ஆட்சி செய்யக்கூடாதா? காங்கிரஸை பொறுத்த ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்திய அரசியல் சட்டத்தில் நமக்கு எந்த ஒரு மதத்தினரும், நான் ஒரு இந்து, கிறிஸ்துவர், முஸ்லிம் யாராக இருந்தாலும் அவர்கள் மதத்தை அவர்கள் ஃபாலோ செய்ய முடியும். மத மாற்றங்களும் இந்த இதுல நம்ம அரசியல் சட்டப்படி இன்று சரி. ஆனால் இன்டியூஸ்மெண்டோ ஃபோர்ஸ் பண்ணியோ கட்டாய மத மாற்றமோ இல்லது ஊழல் செய்து அவர்களுக்கு பணம் கொடுத்து மதம் மாற்றுவதை இந்திய அரசியல் சட்டம் என்று ஆதரிக்கவில்லை. இதுதான் இன்றைய சட்டங்கள், அதை நாங்கள் சரி செய்கிறோம். ஆட்சியில் இருப்பவர்கள் இது பற்றி பாராளுமன்ற மதமாற்ற சட்டத்தை ஆதரிக்கிறோமா, நாங்க சொல்ற மாதிரி செய்யறோமா அப்படின்னு தான் உங்க கேள்வி. அதுக்கு தெளிவாக பதில் சொல்றேன். ஆட்சியில் இருப்பவர்கள் தான் ஒரு சட்டத்தை முன்மொழிய வேண்டும். அவர்கள் சட்டத்தை முன்மொழியிட்டோம், நாங்க சொல்றத நாங்க ஆட்சியில் இருந்தா நாங்க சொல்லுவோம். ரொம்ப தெளிவாக இருக்கும். இவங்க வேண்டுமென்றே கலவரத்தை ஏற்படுத்தி இந்த கலவரத்திலே குளிர்காய நினைப்பவர்கள் பீட்டர் சொல்வது போல இந்த நாட்டில் பாராளுமன்றத்தில் நடந்த கொரியன் சொல்றாரு, நீங்க விவாதம் நடத்துங்க, எதிர்க்கட்சியில் அனைவரும் பேசட்டும், உங்களுடைய கேள்விக்கு அவர் பதிலளிப்பார், விவாதம் நடக்கட்டும். விவாதிக்க தயாராக இல்லை என்று அமளி செய்தது காங்கிரஸ். இல்ல காங்கிரஸ் இல்ல எங்களை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக இருக்கும். இவர்கள் வேண்டுமென்றே இதை திசை திருப்ப பார்க்கிறார்கள். இவர் என்ன சொன்ன நேற்று கூட கட்டாய மதமாற்றம் தான் தடையை தவிர மதமாற்றம் அவரோட உரிமை. அதான் நிச்சயமாக இந்த இந்திய அரசியல் சட்டத்தில் அது கொடுத்து மதமாற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, மதமாற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, மதமாற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. கட்டாய மதமாற்றமும் சரி இல்ல பணம் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வந்தால் காங்கிரஸ் ஆதரிக்குமா? இதை அவர்கள் கொடுக்கட்டும், அப்புறம் இல்லைங்க. நீங்க இன்னத்தை போடுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வருமா ஆதரிக்குமா இல்லைன்னு நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தெளிவாக பல காங்கிரஸ் மாநிலங்கள்ல கூட கட்டாய மதமாற்ற சட்டம் இருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் இது திரும்ப பெறப்பட்டது. ஆனால் இது பிஜேபி இன்று ஆட்சி செய்கிறது.
என்ன கொண்டு வர போறாங்க சட்டம்னா அவங்க வைக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. இதை நாங்க ஏற்றுக்கொள்ள அவங்க சட்டத்தை தெளிவாக எங்களுடைய நிலை இதுதான். நீங்க எத்தனை முறை கேட்டாலும் இதுதான். நீங்க ஆட்சியில் இருந்த போது மத கலவர தடுப்பு மசோதான்னு ஒன்று கொண்டு வர கலவரம் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் அதை ஆதரிச்சார், எதிர்த்தார், இன்னொருத்தர் ஆதரிச்சார். ஆமா, மத கலவரங்க பண்றவங்க அதே மாதிரி நாங்க வந்து மத மாற்றமோ மத கலவரமோ பண்றல. மத கலவர ஆட்கள் நிச்சயமா மத கலவரம் பண்றதுக்காகவே தடுப்பாங்க. அதற்கென்றே அதை செய்து ஆட்சிக்கு வருபவர்கள், இதை கொன்று ஆட்சிக்கு பல மத மக்களை மற்ற மதங்களை கொன்று ஆட்சிக்கு வந்தவர்கள் இதைத்தான் அவங்க இருக்கிற மத கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களா? நாங்க ரொம்ப தெளிவாக சொல்றோம். கட்டாய மதமாற்றம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, இன்றைய சட்டப்படியே எதிரானது. அப்படி அதற்கு இன்னும் தெளிவாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றால் அது பிஜேபி கொண்டு வரட்டும், அப்புறம் நாங்க விவாதிக்கிறோம். இப்ப எதற்கு நாங்க சொல்லணும்? நாங்க தெளிவாக சொல்றோமே, கட்டாய மதமாற்றம் தடுக்கப்பட வேண்டியதில்லை. இப்ப நீங்க ஒண்ணுமே செய்யாம இருந்தாலும் எப்படி இந்து மதத்துக்கு மாற்றாம இருந்தா போதுமா? அது இல்ல, நீங்க இந்த 2 சட்டமும் கொண்டு வர வேண்டியது. நாங்க மாற்றுகிறோம் என்றால் நாங்க மாற்றும் போது எந்த பேரும் கோபம் இல்லையே, எவ்வளவு கத்தலையே. திரும்பி யார் கட்டாய மதமாற்றம் சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி பெரும்பான்மையினராக இருந்தாலும் செய்வது தவறுதான். இல்ல கட்டாய மதமாற்றம் செய்வதா மீனாட்சிபுரத்தை விட்டுருங்க. நான் சொல்ல வரேன், அங்க வந்து கட்டாய மதமாற்றம் அப்படிங்கிறது மீனாட்சிபுரம்ல வேற எங்கேயாவது நடந்தாலும் கூட எங்க நீங்கள் சொன்னது போல இஸ்லாமிய மதத்துக்கு என்னை மாற்றிட்டாங்கன்னு சொல்லி யாரும் கூக்குரல் போடல. அதே மாதிரி என்னை இந்து மதத்துக்கு வலுக்கட்டாயமா மாத்திட்டாங்கன்னு சொல்லி யாரும் கூக்குரல் போட்டிருக்கா? எங்க புகார் வந்திருக்குது? அவர்கள் சொன்ன பேட்டியை நான் உங்களுக்கு காண்கிறேன். அவர்கள் சொன்ன பேட்டி இருக்குது. நீங்க இதை மாதிரி ஒரு காமிக்க நீங்க எல்லாம் உருவாக்குறது தானே. நீங்க ஏதோ ஆயிரக்கணக்கான திருமணங்களை செய்து அதன் மூலமாக இஸ்லாத்திற்கு மதம் மாற்றிய விஷயங்கள் இருக்கின்றன. சும்மா ஏதோ இன்னைக்கு இவ்வளவு பேர் மாறுறாங்க. ஒரு நிமிஷம், ஏன் மாறுறாங்க? நீங்க சொன்ன மாதிரி காசு கொடுத்தல, அவருக்கு உரிமை வேண்டும் என்பதற்காக, அவருடைய சன்மானம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடக்குது. சாத்தான் வேதம் ஓதும் வேதங்கள் நீங்க வீட்டுல கொண்டு கொடுப்பீங்களா? கொடுக்கிறோமே. வாக்கியம் ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு வாக்கியம் மிக முக்கியமான வாக்கியம். விவாதத்தை விவாதமா கொண்டு போகணும், சண்டையா கொண்டு போக கூடாது. நான் கேட்கிறேன், நீங்க சொன்னீங்க காதல் ஜிகாத் அப்படிங்கிற புகார் வந்து ரொம்ப நாள் இருந்துகிட்டு இருக்கு, இது இருக்குது, நான் இல்ல மறுக்கல, ஓகே, அப்படி புகாரா இருக்கட்டும். நான் கேட்கிறேன், எங்கேயாவது ஒரு பெண்ணாவது ஒரு ஆணாவது என்னை இப்படி கட்டாய மதமாற்றம் செய்து விட்டால் வந்திருக்கா? அதுதான் என்னுடைய கேள்வி. இஸ்லாமிய மதத்துக்கு இந்துக்கள் மாறுறாங்க இல்லன்னு சொல்ல, இந்துக்களுக்கு எப்படி நீங்க மாற்ற முயற்சி பண்ணீங்களோ அது மாதிரி மாறாங்க, கிறிஸ்துவ மாறிட்டு போட்டோம். ஆனா என்னை வலுக்கட்டாயமா மாற்றினார்கள்னு அவங்க எங்கேயா சொல்லிருக்காங்களா? ஒரு விஷயம் கேள்வி கேட்கட்டும், நீங்க பதில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு இங்க எங்கேயாவது புகார் பதிவாயிருக்கா? என்னை வந்து கட்டாய மதமாற்றம் என்று நீங்கள் சொன்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணா பார்த்து ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணாங்க, அங்க எங்கேயாவது புகார் பதிவாயிருக்கா என்னை கட்டாய மதமாற்றம் செய்தார் என்று? அப்புறம் நீங்க இது ஒரு பர்பஸ்ஃபுல்லா தொழிலா கடமையா செய்யறாங்க, எப்படி குற்றம் சாட்ட முடியும்? பாண்டே ஒரு மிக சிறந்த விஷயங்களை கிரகிக்கக்கூடிய ஒரு ஆளு. நீங்க வந்து இந்த கேள்வி எப்படி கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியல. லவ் ஜிஹாத் இஸ் a fact அப்படின்னு கேரளா கோர்ட் ஹைகோர்ட் அப்சர்வ் பண்ணிட்டு இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு ஜட்மெண்ட் கொடுத்திருக்கு. இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், தமிழ்நாட்டு துரதிர்ஷ்டவசமா
தமிழ்நாட்டு பத்திரிகைகளோ ஊடகங்களோ இந்த விஷயத்தை 1000 கேஸ் கோர்ட்டுக்கு வருது. ஆனா நீங்க யாருமே இதை உண்மை ப்ரொஜெக்ட் பண்றது இல்ல. மூணாவது விஷயம் டெய்லி நாங்க இன்னைக்கு இவங்களை மதம் மாத்தணும் அப்படின்ற பேர்ல பண்றாங்க. இதை விட என்ன, நான் சொந்த கதையை சொல்றேன். என்னுடைய சொந்த அத்தை பையனுடைய பையன் உனக்கு இதை தரேன் அதை தரேன் பணம் தரேன் அப்படின்னு கொடைக்கானல்ல அந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறான், முஸ்லீம் பெண்ணை காதலிக்கிறான். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பின்னாடி தெரிய வந்துச்சு. திருமணம் நடக்கிறது, உனக்கு இதை தரேன் அதை தரேன்னு ஏதோ காரணத்தினால அவன் இந்துவா தொடர்றான், சுண்ணத்து பண்ணிக்கிட்டு. அவன் இந்துவா கோயிலுக்கு போறதுனால பொண்ணை பிரிச்சு வைக்கிறாங்க, குழந்தையை பிரிச்சு வைக்கிறாங்க, கேரளாவுக்கு தூக்கிட்டு போறாங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் பிரிஞ்சு வாழுது. 2 மனங்கள் சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு விஷயத்தை வெறும் ஒரு மதத்தை வைத்து பிரித்து வைக்கிறார்கள். அந்த ஜமாத்துக்கு தொடர்போது அந்த பொண்ணு முஸ்லீம்கள் தெரியாம தான் கல்யாணம் காதலிச்சாரா? தெரிஞ்சுதான் காதலிச்சாங்க. இன்னைக்கு அவன் ஒரு இந்துவா வாழறான்றதுக்காக, சுண்ணத்து பண்ணிக்கிட்டு அவன் கோயிலுக்கு போறான்ற ஒரு காரணத்துக்காக பிரிக்கிறதுக்காக ஒரு ஜமாத் உதவு பண்ணணும்னா இந்த மத அணுகுமுறை எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஒரு நிமிஷம், 2 ரூபா இல்ல, ஒரு நிமிஷம் பாருங்க. இது தனிநபர்னு சொல்லிட்டு தனிநபருடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. ரூபா தரலங்கறக்கா, ஒரு சொம்பு தரலங்கறக்கா பிரிஞ்ச கல்யாணங்கள் இருக்கு. அது ஒவ்வொரு கல்யாணத்துக்குள்ள போய் என்னென்ன காரணம் சொல்றீங்களா? நம்ம ஜாதி கல்யாணம் பண்ணி இளவரசருடைய வழக்குல இருந்து ஒரே மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய 2 ஜாதிகள் திருமணம் பண்ணி அது எவ்வளவு பெரிய சர்ச்சையாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதாங்க சொல்றேன். இன்னைக்கு இந்த நான் உதாரணத்தை சொல்லி அது ஜமாத் இன்வால்வ் ஆகி பண்ணுது. குழந்தைய கொண்டு போய் அந்த பெண்ணோட கொண்டு போய் கேரளால வச்சிருக்காங்கன்னா அது என்ன? இது என்ன அணுகுமுறை? இந்த பையன் உனக்கு வெளிநாட்டுல வேலை வாங்கி இது இன்வெஸ்ட்மெண்டா இல்லையா? பத்திரிகைகள் இதை பற்றி பேசாது. நீங்க பேசிருக்கீங்களா? காவல்துறை நீங்க நீங்க எங்க பேசுறீங்க? நீங்க ஏதாவது அத்தை பையனோட பையன் எவ்வளவு பெரிய பேக்கப்ல இருக்கான், கல்யாணம் ராம் மாதிரி இந்து இயக்கத்தை கட்டி காக்கக்கூடிய ஆட்கள் நீங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க ஒரு புகார் கொடுத்து காவல்துறையில என்னுடைய மனைவியை ஜமாத் பிரித்து வைத்திருக்கிறது எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? அது கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருக்கீங்க. இல்ல இல்ல, நான் எனக்கு தெரியும், நீங்க ஸ்டோரி எனக்கு தெரியும். எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. இதுல என்ன எஃப்ஐஆர் இல்ல நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றத பார்த்து அவர் சொன்ன மாதிரி ஏபிஎஸ் கார்பஸ் நீங்க போடலாம், நீதிமன்றம் மூலமா நீங்க அணுகலாம். இது பொத்தாம் பொதுவா ஒரு பொது மேடைகள்ல ஒரு தனி குடும்பம் இல்ல இல்ல இல்ல, இது ஒரு நடைமுறை எக்ஸாம்பிள். நான் என்னுடைய சொந்த குடும்பத்திலிருந்து சொல்லியிருக்கேன். இது வெளியே வைக்கக்கூடிய பொதுவா பார்த்தா ஒரு சித்தாந்த மேடையில் பொதுவா சொல்ல வெட்கப்படுற வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் சமுதாயத்திற்கு ஒரு உண்மை தெரிய வேண்டும் என்ற காரணத்தினால இதை நான் இன்னைக்கு பொது மேடையில் வச்சிருக்கேன். ஒரு சிறிய இடைவெளி எடுக்க இடைவெளிக்கு பிறகு நாம் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இருக்குது. ஒருவர் மதம் மாறினால் அவர் மனம் மாறினார் என்று கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாக 10,000 பேரை மதம் மாற்றப் போகிறோம், 20,000 பேரை மதம் மாற்றப் போகிறோம். அலிகாரில் 25ஆம் தேதி நடக்கிறது, 26ஆம் தேதி வாரணாசி நடக்கிறது என்று தேதி குறித்து, நாள் குறித்து, இடம் குறித்து, ஆட்களை குறித்து நடக்கக்கூடியவற்றை மதம் மாற்றம் என்று சொல்லாமா, இல்லாட்டி கட்டாய மத மாற்றம் என்று சொல்லாமா? மதச்சார்பின்மையை சிதைக்கிறதா பாஜக அரசு என்ற தரப்பில் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த திரு அர்ஜுன் சம்பத்தை கேட்க விரும்புகிறேன். ஒரு மதம் மாறினால் நீங்க சொல்லலாம் இது கட்டாய மத மாற்றம், சர்ச்சை இருக்கிறது, லவ் ஜிகாத் என்று 1000 விமர்சனங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு மதம் மாறினால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. பாஜகவை சேர்ந்தவர்கள், பாஜக எம்பி முன்னிலையில, அது இந்த தரம் ஜாக்ரன் சமிதி அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்தவங்க, நாங்க அலிகார்ல மாத்த போறோம், வாரணாசியில மாத்த போறோம், ஆக்ரால மாத்த போறோம், தேதி குறித்து, ஆள் குறித்து 10,000 பேர் 25,000 பேர் மாற்றுறது கட்டாய மத மாற்றம் அல்லாமல், மதம் மாறுவதற்கான ஆள் சேர்ப்பு அல்லாமல் வேற என்ன? ஐயா, தமிழ்நாட்டில் பல கிறிஸ்தவ சபைகளிலே, சர்ச்சைகளிலே தாழ்த்தப்பட்ட தலித் கிறிஸ்தவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாமல் இரட்டை டம்ளர் முறை, அந்த தெய்வத்தன்மை வாய்ந்த இடத்திற்கு அவர்களை உள்ளே அமைக்காமல், அழைத்து செல்லாமல் அவர்களை புறக்கணிப்பது, அது மட்டுமல்ல சிமிட்ரி, அதனுடைய கல்லறைகளிலே கூட அவர்களுக்கு புதைப்பதற்கு இடம் இல்லை. நாங்கள் என்ன காரணத்திற்காக மதம் மாறினோம் என்று சொல்லி நம்முடைய பீட்டருடைய மூதாதையர்கள் அல்லது ஐயாவுடைய மூதாதையர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்லாமிய மூதாதையர்கள் என்ன சொல்றாங்க? இந்து மதத்தில் தீண்டாமை இருந்தது, அசிங்கம் இருந்தது, அதனால நாங்க மாறி போனோங்கிறாங்க. ஆனால் அங்கேயும் தீண்டாமை நீடிக்கிற காரணத்தினால் அவர்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம், மக்கள் அவர்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம். நிச்சயம் இல்ல, நாம இந்து மதம் பற்றி மட்டும் தான் பேச முடியும், நாம இஸ்லாம் பற்றி பேச முடியாது. இஸ்லாம்
வந்து இந்த மதம் பற்றி பேசினால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவையில்லாத திரு அர்ஜுன் சம்பத், நாங்க ஒண்ணு அவங்ககிட்ட ஆசை காட்டல, அச்சுறுத்தல அவர்களை நாங்கள் முழுமையாக இங்கே சமத்துவமாக நடத்துகிறோம். அவர்களை ஆலயத்திற்குள்ளே அழைத்து வருகிறோம். அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கிறோம். நீங்கள் வாருங்கள் என்று அழைத்து ஒட்டுமொத்தமா நிகழ்ச்சி நடத்தினா என்ன தப்பு? இந்த நாட்டில் பல நேரங்களில் மிகப்பெரிய இதுல இருந்து இது திட்டமிட்டு ஆர்கனைஸ் செய்யப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு நடக்கக்கூடிய விஷயம் தெரியலையா? இதுல ஆர்டிபிஷியலான விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதா? ஐயா, கிறிஸ்தவ நிறுவனங்கள் திட்டமிட்டு இலக்கு வைத்து நம்முடைய நாட்டை 2020 போப் வந்து இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. சென்னையில டெல்லியில வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. 2020 இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கிறிஸ்தவர்கள் ஆவார்கள் சொல்றாங்க. ஜிகாத் அமைப்புகள் சொல்லுது 2018 இந்தியா ஒரு இஸ்லாமிய நாடு ஆகிவிடும் என்று சொல்கிறேன். ஐயா, மீண்டும் உங்களை வணங்கி கேட்கிறேன். இந்த நாட்டிலே இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தால் மட்டும்தான் மதச்சார்பற்ற தன்மை இருக்கும். பாகிஸ்தான்லயே மதச்சார்பற்ற தன்மை இல்ல, வங்கதேசத்திலேயே மதச்சார்பற்ற தன்மை இல்ல, கம்யூனிஸ்ட் நாடுகளிலேயே மதச்சார்பற்ற தன்மை இல்ல. அங்கே ஜனநாயகத்திற்கு இடமில்லை, மதச்சார்பற்ற தன்மைக்கு இடமில்லை. பாகிஸ்தான்ல சிறுபான்மையினர் உரிமையை பற்றி பேச முடியுமா? உங்களுக்கு மதசார்புள்ள நாடு வேணும் என்றால் நீங்க பாகிஸ்தானுக்கு போங்க. ஐயா, அவர் மதசார்பு உள்ள நாடு போனா அவர் பாகிஸ்தான் போக சொல்லுங்க, இல்ல கம்யூனிஸ்ட் நாட்டுக்கு போக சொல்லுங்க. இல்ல அவர் மதச்சார்புள்ள நாடு வேணும் சொல்லி சொல்லல. பிரச்சனை நம்முடைய கவலை அர்ஜுன் சம்பத், நம்முடைய கவலை இந்தியாவை பற்றி. நீங்கள் இந்தியாவை பற்றி பேசுறீங்க. மதச்சார்புள்ள நாடு பாகிஸ்தான் போங்க, கம்யூனிஸ்ட் சரி சரி, ஒரு நிமிஷம் முஸ்லிம்கள் நீங்க சொன்ன வார்த்தை ஐ வாண்ட் டு கிளியர் வித் யூ. இந்துஸ்தான் முஸ்லீம் பாகிஸ்தான் பிரிச்சாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியாவுல இந்துக்கள் மட்டும் தான் இருக்கணும் அர்த்தமா? இல்ல, புரிஞ்சுக்கணும். வெயிட் பண்ணுங்க. இந்துக்களின் நாடு அப்படின்னா இங்க இருக்கவங்க வந்து மத்தவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்ல. வழிபாட்டால் இவர்கள் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள், மத்தவங்க எல்லாரும் வந்து இந்துக்கள் சொல்லப்படுறவங்க. இது வந்து அரசியல் சாசனத்துல 72வது அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி அம்மா. செக்யூலர் வார்த்தை சேர்த்தா பத்தி சொல்ல மாட்டேன். நீங்க எங்க இருப்பீங்க தெரியாதா? நான் கேட்கிறேன். அரசியல் சாசனம் ஆரம்பத்துல அந்த ஊர்ல பாகிஸ்தான் அந்த ஊர்ல பாகிஸ்தான் இந்த நாடு வந்து செக்யூலர் இந்தியா அலைஸ் பாரத் சொன்னீங்க. இந்துஸ்தான் ஏன் அரசியல் சாசனத்துல எழுதல? அதாங்க பாகிஸ்தான் நீங்க இந்துஸ்தான் எழுதல, இந்தியா அலைஸ் பாரத் தெரிஞ்சுக்கோங்க. என்ன எழுதி இருக்கிறத விட்டு என்னங்க இந்துஸ்தான் இந்துஸ்தான் ஆயில் சார், இந்துஸ்தான் கம்பெனி பேர் சார். கவர்மெண்ட் பேரை பத்தி ஒரு மகா மனிதர் இருந்தார் இந்த நாட்டில். மதச்சார்பற்ற தன்மையின் மாபெரும் தலைவர் நினைச்சிட்டாரு. அவமானப்படுத்தாதீங்க. அவமதிப்படுத்தல, அவமதியா சொல்ல அவர் மாமனிதான் சொல்றாரு. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம விவாதங்களை சுருக்கமா இருப்போம், வேற திசைக்கு போகாம. நாங்க 10,000 20,000 மொத்தமா மாத்திரம் கேட்டேன். நீங்க உங்களால முடிஞ்ச பதில் சொன்னீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, உங்களுடைய அந்த தர்மார்த்த ஜாக்கிரன் சமிதி வந்து சொல்லக்கூடிய ஒரு சுற்றறிக்கையில இவர்களை இஸ்லாத்துல இருந்து மாத்துறதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகுது, கிறிஸ்டியானிட்டில மாத்துறதுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவாகுதுன்னு, இது எதை காட்டுது? நீங்க காசு கொடுத்து மதம் மாற்றுறீங்க அப்படிங்கறத தெள்ள தெளிவா சுற்றறிக்கை காட்டுகிறது. ஐயா, இந்த நாட்டில் தாய்மதம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் பெயர் மாற்றம் செய்வதற்கு அரசாங்கத்திற்கு கட்டணம் கட்ட வேண்டும், அதற்கான கடமைகளை செய்ய வேண்டும். 2 லட்சம் ரூபாயா 3 லட்சம் ரூபாயா அரசாங்கம் கைப்பற்றி வைத்திருக்கிறது.
எங்கள் கோவில்கள் அரசாங்கத்தின் கையிலே இருக்கிற காரணத்தினால் எங்கள் கோவில் நிதியை நாங்கள் பயன்படுத்த முடியாது. ஆகவே தாய்மதம் திரும்பவர்களுக்கு தேவையான சடங்குகளை செய்ய, தாய்மதம் திரும்பவர்களுக்கு தேவையான புத்தாடைகளை கொடுக்க, தாய்மதம் திரும்பவர்களுக்கு தேவையான பெயர் மாற்ற கட்டணத்தை செலுத்த இத்தனை செலவாகிறது என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, 3 லட்சம் ரூபாய் எந்த ஊர்ல செலவாகுது? நீங்க அப்படி யாரை எடுத்துறீங்களா? 3 லட்சம் ரூபாய் நீ யாரை எடுத்துருவாங்க? மதம் மாறணும் விரும்புறவன் மதம் மாறணும் அந்த ட்ரெஸ் போட்டுறான், புது ட்ரெஸ் போட்டு மதம் மாற வரப்போறானா? அப்ப வந்து தீபாவளி கொண்டாட வரானா? மதம் பிடிக்கல வேற மதம் வரானா? முஸ்லீமா மதம் மாறணும்னு வச்சுங்க, அவங்களுக்கு 90 நாள் பயிற்சி கொடுக்கிறாங்க. மதம் மாறின உடனே கொண்டு போய் அங்க இங்க கேரள மாநிலத்தில மஞ்சேரியில தங்க வச்சு 90 நாள் பயிற்சி கொடுக்கிறாங்க. கிறிஸ்தவர்களா மாறின உடனே சர்ச்சில் பயிற்சி கொடுக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கிறார்கள். புத்தகங்கள் இலவசமாக, பைபிள் புத்தகங்கள் மட்டுமல்ல, அவங்களுக்கு வங்கிக் கடன் உள்ளிட்ட எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கிறார்கள். இந்துக்களாக மாறி வருவதற்கு நாங்கள் செய்து கொடுத்தால் என்ன தப்பு? எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் எங்களை மிரட்டி, அச்சுறுத்தி, ஏமாற்றி மதம் மாற்றி இருக்கிறீர்கள். இந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்தை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து எப்படி இருக்கிறது? ஸ்கூல்ல கூட குழந்தைய சேர்த்துனா உங்க கல்வி திட்டத்துல அம்மா அப்பாவை அடிக்கிறீங்க, மம்மி டாடின்னு கூப்பிட வைக்கிறீங்க. உங்க கல்வி திட்டத்துல பைபிள் வகுப்புல கட்டாயமாக பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனம் சொல்றீங்க, ஆனா 80% இந்துக்கள் படிக்கிறாங்க. அந்த 80% இந்து மாணவர்கள் பொட்டு வைக்க கூடாது, பூ வைக்க கூடாது. அது மட்டுமல்ல, அந்த மாணவர்கள் கட்டாயம் சம்மர் ஹாலிடேஸ்ல பைபிள் வகுப்புக்கு அட்டன் பண்ணணும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இந்த 1 லட்சம் 2 லட்சம் அப்படிங்கறதெல்லாம் மிக குறைந்த செலவு. இன்னும் இந்துக்கள் நிறைய பணம் கொடுக்கணும். முஸ்லீம்கள் உங்களுடைய வாதம் பதிவு செய்யப்பட்டது. அர்ஜுன் சம்பத், இந்துக்களுடைய அமைப்புகள் நடத்தக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இஸ்லாமிய பாடல் பாடப்படுகிறதா, கிறிஸ்துவ பாடல் பாடப்படுகிறதா, அல்லது மதச்சார்பற்ற பாடல் பாடப்படுகிறதா அப்படிங்கிறது நீங்க தான் சொல்லணும். இந்து அமைப்புகள் மற்றும் இந்து பின்னணி கொண்ட அமைப்புகள் நடத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள்ல சிறுபான்மை முஸ்லிம்கள் படிக்கும் போது என்ன பாடல், பக்தி பாடல், என்ன பாடல் பாடப்படுகிறது உங்களுக்கு தெரியும். சரஸ்வதி வந்தனம் வந்து எல்லா மதத்துக்குமானதா? சிறுபான்மை நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களிலே ஜனகணமன பாடப்படுவதில்லை. அவர்கள் கல்வி நிலையங்களிலே அவர்கள் மத வழிபாட்டு பாடல்கள் தான் பாடப்படுகிறது. ஜனகணமன ஏன் பாடலாம் கேட்போம், அது தப்பு கிடையாது. ஆனா என்ன மதம் பாடப்படுகிறது? ஆன்மீக பாடலாக என்ன மதம் பாடல்? இந்து மதத்துல வந்து இந்து மதத்துல பின்னணி நடக்கிறவங்க நடத்துற கோயில்ல அவங்க பள்ளிக்கூடங்கள்ல இந்து மத பாடல பாடுறாங்க, இஸ்லாமியர்கள் அவங்களுடைய மத பாடல பாடுறாங்க, அவங்க மத பாடல பாடுறாங்க. இந்து மத கல்வி நிறுவனங்கள் துவங்குவதற்கு எந்த சலுகையும் கிடையாது. பெரும்பான்மை மக்களாகிய நாங்கள் கட்டுகின்ற வரிப்பணத்தில் நடக்கக்கூடிய அரசு கல்வி நிறுவனங்களிலே இந்து சமய பாடல் பாடப்படுவது கிடையாது. இந்து சமய வகுப்பு கிடையாது. இந்துக்களுக்கான கல்வி கிடையாது. உங்களுடைய வாதம் பதிவு செய்யப்பட்டது. நான் அமெரிக்க நாடு கேட்க விரும்புறேன். ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாஜக பற்றி நம்ம ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கும் போது முதல்ல சொல்றோம், இவங்க வந்து அரசு அலுவலங்களோட செய்யாம இந்த நல்லாட்சி தினத்தை பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தாங்கன்னு. உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நான் நினைவுபடுத்த விரும்புறேன். 2002 தமிழக அரசு வந்து மதமாற்ற தடை சட்டம், கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை 2002 தமிழக அரசு கொண்டு வந்த போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்துவ மிஷனரிகள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களும் வலுக்கட்டாயமாக மூடப்பட்டன. அப்ப மத சட்டத்தை மிஷனரிகள் அரசோடு சேர்ந்து அணுகாமல் பள்ளிக்கூடங்களை சென்று சேர்த்தாங்களே, அதை நீங்க என்ன சொல்வீங்க? அதாவதுங்க, அவர்களை இது பாதிக்கப்படுது. எதுங்க? அவர்களுக்கு கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வந்து பள்ளி மாணவர்கள் சம்பந்தப்பட்டது இல்லைங்க. அவர்கள் கிறிஸ்துவர்கள், நீங்க கிறிஸ்துவ பாதிரியார்களை பற்றி சொல்றேன், அவர்கள் இதற்கு எதிராக இருக்கிறது என்றால் அவர்கள் அவங்க புரொட்டஸ்ட் செய்வதற்கு இந்தியாவில் தமிழகம் முழுக்க பள்ளிகள் கிறிஸ்துவ மிஷனரி நடத்தக்கூடிய பள்ளிகள் மூடப்பட்டன. ஆமாங்க, அவங்களுடைய பள்ளி அவங்க மறுபடியும் they can make it up on some other day. They have done that. அதாவது ஒரு பள்ளி வந்து என்னைக்கு நடத்தும், ஒரு சில நாட்கள்ல அந்த பள்ளிக்கான அவர்கள் அறிவித்து நீங்க சொன்ன மாதிரி அறிவித்து இந்தியால தமிழக முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா கைது செய்யப்பட்ட போது தனியார் பள்ளியெல்லாம் சொன்ன போது நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? இல்ல, நிச்சயமா சொன்னோம். என்ன சார், ஜெயலலிதாக்கா ஒருத்தர் செஞ்சா தப்பு, அரசு சுற்றுக்கு அனுப்பல, ஒரே ஒரு அரசு சுற்றுக்கு அனுப்பல. ஐயா, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அரசு செய்வதற்கும் தனியார்கள் செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு. அரசு பந்து செய்ய முடியாது. இன்று ஆளும் கட்சிகள் பந்து செய்கிறது, அது தவறுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா தனியார்களுக்கு இந்தியாவில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய இதை இந்திய அரசு கொடுத்திருக்கு, இந்திய அரசியல் சட்டம் கொடுத்திருக்கு. அதே போல அவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. நீங்க தவறா செய்யறது வேற விஷயம். ப்ரொடெஸ்ட் செய்யக்கூடிய உரிமை அவர்களுக்கு உரிமை நிச்சயமா எதிர்ப்பு. அதே மாதிரி இந்துக்களும் இந்து பள்ளிகளை வெளியே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணட்டும்.
இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ அவர்கள் புரொட்டஸ்ட் செய்ய எதிர்ப்பு தெரிவிக்க உரிமை உண்டு. அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தை செய்தால் அங்கதான் பொது பிரச்சனை வருது. இப்ப ஏன் வந்து நம்ம எவ்வளவு கொதிக்கிறோம்? நல்லாட்சி தினத்தை நீ ஏன் நவோதயா பள்ளியில கொண்டாடுறதா கொதிக்கிறோம். அவர்கள் பாஜக கூட அலுவலகத்தில் கொண்டாடுறா நீங்க பேசிருக்கீங்களா? இல்ல நான் தெளிவாக சொல்றேன். அதுக்கு இது வித்தியாசம் இருக்கு. இது வந்து அரசுடைய இது கொண்டு வருகிறேன். கிறிஸ்துவ மிஷனரிகள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்ட சரின்னு சொல்ல போறீங்களா? இல்ல, பள்ளிக்கூடத்தை மூடின பிறகு அதுக்கு பின்னல் நடந்த சமாச்சாரம் உங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க. அந்த பள்ளிகளை மூடின பிறகு அந்த நாட்களுக்காக இன்னொரு நாள் அவங்க நடத்துறாங்க. அது எல்லாம் நடத்தியாங்க சார், நடத்துறாங்க. அந்த பள்ளியில் பணியாற்றுகிற குறைந்தபட்ச இந்து பள்ளியோ கிறிஸ்தவ பள்ளியோ அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ உள்ள தமிழகத்தில் இந்தியா நடக்கக்கூடிய அத்தனை பள்ளிகளும் குறைந்தபட்ச வருகை பதிவேடு நாள்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதனால பண்றாங்களே தவிர தவறை உணர்ந்தோ மனம் திருந்தியோ தவறு. நீங்க சொல்லுங்க, தவறா சரியா? எனக்கு பொறுத்தவரை சரிதான். அரசாங்கம் செய்வதற்கும் அரசு பள்ளி தனியார் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் வேறு. உங்களுடைய ஆபீஸ்ல கல்வி நிறுவனம் அது எப்படி நடத்த முடியும்? அது எப்படி நடத்த முடியும்? இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வேலைக்கு லீவ் போட்டாங்க. இன்னைக்கு எப்படி யாரும் கிளாஸ் எடுக்கிறது? இதெல்லாம் நீங்க அதெல்லாம் மனசாட்சி பொதுவாக பேசணும். எல்லாரும் லீவ் போட்டாங்க. மனசாட்சி பொதுவாக அதான் சொல்ல வரேன். பண்ண முடியாது. எல்லாரும் லீவ் போட்டாங்க. அதுக்கு பிறகு கிளாஸ் நடத்த முடியாது. எப்படி லீவ் போடுவாங்க? நாளைக்கு எல்லாரும் பல்கா லீவ் போட்டா நீங்க ஒத்துக்கிறீங்களா? போட்டா என்ன செய்ய முடியும்? அதாவது போட்டா என்ன செய்ய முடியும்? லாஜிக்கலாவே இல்ல. நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இது போட்டா என்ன செய்ய இல்ல, அது எப்படி பண்ண முடியாது உங்களுக்கு தெரியுமே. யாரு பண்ண முடியாது? ஒரு நிர்வாகம் அனுபவிச்சிருமா? ஒருத்தங்க ஒட்டுமொத்தமா போனா எந்த நிர்வாகம் அனுபவிக்கும்? உங்களுடைய கட்டாய மதமாற்றம் என்பது கட்டாய மதமாற்றம் என்பதுதான் சட்டத்தினுடைய இதா இருந்தாலும் இங்க நடப்பது என்னன்னா கட்டாய மதமாற்றத்துக்காக அல்ல. கட்டாய மதமாற்றம் யார் செய்தாலும் நம்ம அனுமதிக்க முடியாது. அது கிறிஸ்தவராக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் யார் செய்தாலும் கட்டாய மத கலவர தடுப்பு மசோதாவை நீங்க ஆதரிச்சீங்க. மத கலவர தடுப்பு மசோதா வேணும் சொன்னீங்க. கட்டாய மத மாற்றம் வேண்டாம் சொல்றீங்க. ஏன்? இன்னைக்கு இந்து பத்திரிகையில பின்னால் கடைசி பக்கத்தில் ஒரு செய்தி வந்திருக்குது. 22 வருடமாக சிறையில இருந்துட்டு அமெரிக்காவில், இந்தியா இல்ல அமெரிக்காவில் ஒருத்தர் வந்து அழுகிறாரு. ஒரு சின்ன அந்த பையனுடைய ஒரு 12 வயசு பையனுடைய சாட்சியை வைத்து அவருக்கு தண்டனை கொடுத்துறாங்க. அதே பையன் வந்து நான் வந்து சும்மா போலீஸ் வந்து வச்சிருக்கிறதுக்காக சொன்னேன்னு காவல்துறை இடத்துல அதிகாரம் கொடுத்தால் என்ன நடக்கும்? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அப்ப காவல் இந்த கட்டாய மத மாற்றம் என்கிற பெயரால மத கலவர தடுப்பு மசோதா யாருக்கு அதிகாரம் இருக்கும்? மத கலவர தடுப்பு மசோதா முழுக்க முழுக்க காவல்துறை எல்லாரும் பாக்குறாங்க. இல்ல நீங்க மத கலவர தடுப்பு மசோதா ஆதரிச்சீங்க. கட்டாய மத மாற்றம் தடுச்சது ஹைதர் அலி கேட்டா காவல்துறை அதிகாரம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய நீங்க கொண்ட வரைவு மசோதால யாருக்கு அதிகாரம் கொடுத்துருந்தீங்க? நாங்க ரெண்டுத்தையுமே எங்களுக்கு தெளிவா புரிஞ்சுங்க. மத கலவர மசோதாவை நாங்க ஆதரித்தோம். கட்டாய மதமாற்ற சட்டம் பல காங்கிரஸ் மாநிலங்களே இருக்குது. இங்க வந்த மாதிரி நாங்க பல்டி அடிக்கல. மூன்றாவதாக கட்டாய மதமாற்றம் யார் செய்தாலும், நான் தெளிவாக சொல்றேன், முஸ்லீம்கள் செய்தாலும் கிறிஸ்தவர்கள் செய்தாலும் இந்துக்கள் செய்தாலும் தவறு தவறு தவறு. இந்திய அரசியல். திரு அர்ஜுன் சம்பத், உங்களுடைய சுருக்கமான இறுதியான கருத்து. நேரம் இல்ல, நிகழ்ச்சி உங்களுடைய சுருக்கமான கருத்தை பரிசுங்க திரு அர்ஜுன் சம்பத். இந்த விவாதத்தினுடைய மிக முக்கியமான தலைப்பு மதச்சார்பின்மையை சிதைக்கிறதா என்பது பாஜக. அதுதான் நீங்க இந்த தலைப்பா கொடுத்திருக்கீங்க. மதச்சார்பின்மை என்பது எத்தனை காலம் இந்த நாட்டிலே இருக்கும் என்று சொன்னால், இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற வரைதான் இந்த நாட்டிலே மதச்சார்பின்மை இருக்கும்.
முஸ்லீம்கள் பெரும்பான்மையாகிவிட்டால், கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாகிவிட்டால் மதச்சார்பின்மை இருக்காது. அதே போல அடுத்து நீங்கள் முன்வைத்த வாதம், சில பேர் அண்ணல் காந்தியடிகளை எதிர்த்து பேசுகிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். காந்தியடிகள் இந்திய தாயின் தவ புதல்வர், மகாத்மா, ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் தேசத்தின் தந்தை காந்தியடிகள் இல்லை என்பது எங்களுடைய ஆணித்தரமான கருத்து. நாங்கள் தேசத்தின் தந்தையாக எங்கள் சிவபெருமானையும் பார்வையில் தான் வச்சிருக்கிறோம். ரொம்ப தெளிவாக மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரே மத மாற்றத்துக்கு எதிர்த்திருக்காரு. மதம்ங்கிறது ஒரு ரோஸ் மாதிரி, அது தன்னால தன்னுடைய மதத்தை ஒழிய போர்ஸ் பண்ணி செய்யக்கூடாது. மகாத்மா சொல்றாரு, மகாத்மா தவறா போர்ஸ் பண்றாரு. மதம் மாற்றம் கட்டாய மதம் மாற்றம். திரு ஹைதர், உங்களுடைய சுருக்கமான இறுதியான கருத்து. இந்த நாடு மதச்சார்பற்ற தன்மையில இருந்து மாறுபடுகிறதா என்பதுதான் கேள்வி. மதச்சார்பற்ற தன்மையில இருந்து மாறுபடுகிறது என்பதற்குரிய ஆதாரங்களாக மக்களின் புழக்க மொழியாக இல்லாத சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்வது, மானிய மொழிகளை எல்லாம் அழித்துவிட்டு இந்தியை மேலாதிக்க மொழியாய் கொண்டு வர வேண்டும் என்று சொல்வது, அது மட்டுமல்லாமல் 1999 பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது வாஜ்பாய் அவர்கள் தீரநாத் பத்ரா என்கக்கூடிய ஒருவரை 2004 வரை இந்த நாட்டினுடைய பாடத்திட்டங்களை உருவாக்குவதற்கு போட்டிருந்தார்கள். அவர்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்லுகிறார், உங்களுடைய அந்த பாடத்திட்டம் தான் இந்தியாவுடைய தேசிய பாடத்திட்டமாக மாற்றப் போகிறோம் என்று சொல்லுகிறார். இவைகளெல்லாம் இவர்கள் இந்தியாவை மதச்சார்பற்ற தன்மையில இருந்து மாற்றுவதற்குரிய சூழலை ஏற்படுத்துகிறார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. மதச்சார்பின்மை என்ற வாதத்தையே ஒரு வித்தியாசமான தளத்துக்கு எடுத்துட்டு போயிட்டோம். உண்மை என்னன்னா, வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக, குறிப்பாக 1984 ஷாபானு கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சதுதான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மிக அடிப்படை. 415 எம்பிக்களை கையில் வைத்துக் கொண்டு முஸ்லிம்களின் ஓட்டை வாங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இந்தியாவில் மத கலவரம் வரும் சூழ்நிலையை தூண்டினார்கள். அதனுடைய விளைவுதான் இது. இன்னைக்கு மதச்சார்பின்மையை பாஜக சிதைக்கிறதான ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க. பாரதிய ஜனதா இந்த நாட்டை ஆள்கிறது. சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கும் தீனநாத் பாத்ராவுடைய பாடத்திட்டத்துக்கும் மதத்தை போதிப்பதோ இல்லை மதத்தை திணிப்பதற்கான எந்த விதமான முகாந்திரங்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இதை திரும்ப திரும்ப இப்ப அவர் ஒரு வாதத்தை வைக்காரு, கட்டாய மதம் மாற்றம் இது பண்ணணும்னு. கட்டாய மதம் மாற்ற தடை சட்டம்னு ஒண்ணு போட்ட பிறகு அது எல்லாரும் அது ஆதரிக்கிறது தான் சரியான ஒரு வாதமா இருந்திருக்கும். மதம் என்பது வேறு, பள்ளி என்பது வேறு என்ற அடிப்படை கூட இல்லாம அதை எதிர்த்தது சரி. அங்கிருந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகளையும் நடு ரோட்ல இழுத்துட்டு போயிட்டு வெயில்ல காய விட்டு உருவாக்கின அந்த அஜிடேஷன் என்றது அயோக்கியத்தனம் என்ற ஒரு வார்த்தையை ஏத்துக்கிற அளவுக்கு கூட மனசு இல்லைன்னு ஹைதர் அலின்றது மிக அபத்தமான ஒரு தேவையில்லாம விவாதத்தை திரும்ப போல இருக்கலாம். நம்ம நாளைக்கு விவாதத்தை தொடர முயற்சி பண்ணுவோம். இங்க விவாதத்துல விருந்தினர்களுடைய கருத்து இவ்வாறு இருக்க, மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது? பாஜக அரசு மதச்சார்பற்ற தன்மையை சிதைக்கிறதா? மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். மதச்சார்பின்மையை சிதைக்கிறதா பாஜக அரசு என்ற கேள்விக்கு ஆம் என்று 68% மக்களும், இல்லை என்று 31% மக்களும், பாஜகவினர் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கலாம் என்று 1% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். கட்டுப்பாடாக இருக்கலாம் என்று 1% மக்களும், பாஜக அரசு மதச்சார்பினை சிதைக்கவில்லை என்று 31% மக்களும், ஆம் சிதைக்கிறது என்று 68% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கே விவாதம் இவ்வாறு இருக்க, மக்களுடைய கருத்து இவ்வாறு இருக்க, அடிப்படையான விஷயம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விஷயம், எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. மதம் மாறுவது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உரிமை. அதே சமயம் கட்டாயமாக நடத்தக்கூடிய மத மாற்றம் அது இந்து மதத்திலிருந்து இஸ்லாமுக்கா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியானிட்டிக்கா இருந்தாலும் சரி, இல்லாட்டி கிறிஸ்துவ மதத்திலிருந்து இஸ்லாத்திலிருந்து இந்துக்கா இருந்தாலும் சரி, எந்த மதத்திலிருந்து எந்த மதத்துக்கா இருந்தாலும் சரி, கட்டாய காரணங்களுக்காக மாற்றப்படக்கூடிய விஷயமா இருந்தால் நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்க்க உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.